What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கான்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ் வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of Toss Up. இந்த மாதிரி மறுபடியும் வந்துட்டோம் உங்கள் Toss Up மாமாஸ். ஐயோ, அவன் தான் மாமானு கூப்பிட்டு சொன்னா. வாய்ஸ்னு எவ்வளோ ஒரு பதவி நம்மள ஏத்தி வச்சிருந்தோம். யார? நம்மளே தான். அது ஸ்டாக் மாதிரி ஏறும் இறங்கும். எது ஏறும் எது இறக்கும்? ஏய், நீ என்ன சொல்ற? நீ ஏதோ டபுள் மீனிங்ல சொல்ற மாதிரியே இருக்கு. இல்ல மாமான்னு சொல்லுவாங்க, தாத்தான்னு சொல்லுவாங்க, அங்கிள்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க இல்ல சொல்றோம். அது யாரு தெரியுமா? யாரு? டமியங்கர். ஆமா, பாத்த அங்கிள் டமியங்கர் ஃபைட் வீடியோ பண்ணி விட்டு பொண்ணு வந்து அந்த என்ன சூர்யா படத்துல தீயே தீயே அந்த வீடியோ யாரு பாத்தீங்கன்னா இந்த பாட்டை வச்சு பாருங்களா கரெக்டா இருக்கும். எனிவேஸ் வந்து இந்த வாரம் எபிசோட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் இருக்குன்னு நம்புறேன். ஏன்னா போன வாரம் நிறைய பேர் சொன்னீங்க கொஞ்சம் ஃபன்னியா இருந்துச்சு அந்த மாதிரி. கமெண்ட் செஷன்லும் படிச்சேன். ஆமா, சாரி, போன வாரம் வந்து மறுபடியும் லேட் வந்துருச்சு. அதுக்கும் நான் தான் காரணம். அது யாருன்னா ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து சில ஹார்ட் டிஸ்க் வந்து ஓல்டா இருந்தது, சிலது வந்து கரப்டா இருந்தது. Okay, we are testing our new editors now because we are finding new editors. ஸோ அவங்க வந்து இந்த ஷோ பத்தி ஃப்ளோ கண்டுபிடிக்கல. ஸோ அவங்கள ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு எடிட்டிங்லாம் ஆசையா இருந்துச்சுன்னா உங்க டீடைல்ஸ் அனுப்புங்க. புது அங்க எடிட்டர் பார்க்கலாம். அப்ப நானு இப்பதான் வேலைக்கு ப்ரோமோட் பண்ணாங்க, அதுக்குள்ள வேலையை விட்டுட்டு இருக்காங்களா? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கமெண்ட்ஸ் படிப்போம். ஓகே, இது வந்து நான் ஆக்சுவலி இது பார்த்தேன். தர்ஷினி முத்துராஜ் 1304. ஓ, கோமா இருக்கணுமா சேடா இருக்கணுமா? இது வந்து கொஞ்சம் சேடா இருக்கும். ஓகே, இல்ல என்னன்னா, hey guys, my cousin sister was really a big fan of Toss Up. She is the one who introduced us to the podcast. We used to watch it together. Unfortunately, she passed away this Friday. ஓகே, அது படிச்சேன். If she was here, I'm sure she would have loved Jeevan's new show. For information, she's a really big fan of Krish. Toss Up is one of things that had us bond together and brought us together. Thank you for that. Keep rocking and don't ever stop making us laugh. I just want to say thank you on behalf of the boss. Yeah. Thank you. We are happy that we get to share that experience with your sister, Yeah. and you got to share with her as well. And at least ஒரு அவங்க பேசுறது கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பாண்ட் மாதிரி ஒரு Glad to be ஒரு part bridge of மாதிரி their- இருக்கு. part of their life. லைஃப் நாங்க வந்து உங்க ரெண்டு பேரும் சிஸ்டர் பாண்டுக்கு வந்து ஒரு பார்ட்டா இருந்தோம். So I'm glad and I'm really sorry for your loss. Yes, so sorry for that. Okay, my condolence to you and your family. Yeah. கிறிஸ் முக்கியமா வந்து ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஃபேன், கிரிஷ் ஆமா. அவரோட ஃபேனு. அவங்க சரி, எப்படி சொல்றது சொன்னா என்னது? இல்ல அவங்க புதைச்சாங்களா எரிச்சாங்களா அதெல்லாம் ஒண்ணு போடல. இல்ல இப்ப இந்த பாட்காஸ்ட்ல அதுக்கு நீ என்ன பண்ண போற? அவங்க கிரேவ்யார்டுக்கு போயிட்டு நான் ஒரு ஓ, அப்படி சொல்றியா? ஒரு ஃபேன் காண்டி போயிட்டு ஒரு தடவை என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதான், so thank you so Thank you, much. thank you. அவங்க வந்து ஏதோ ஒரு உருவத்துல வந்து Rest திருப்பி in இந்த டாஸ் அப் பாப்பாங்கன்னு. ஆனா அப்படியே உங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நீங்க ஃபோன் அடிச்சு சொல்லுங்க. ஆமா, அவங்க கால்ல பேசுங்க. ஏய் ஆமா அவங்க வரலாம். வரலாம். இந்த எபிசோட் பார்த்தா அவங்க வந்துருவாங்க. ஓகே, ரெண்டாவது வந்து இஸ் த சுபாஷினி. ஹே டாஸ் அப் ஜிங்லீஸ். நீ சொன்னீங்க போன வாரம் அவங்க தான் எவ்ரி டைம் ஃபர்ஸ்ட் டைமா கமெண்ட் பண்றாங்கன்னு. உனக்கு தெரியுமா என்ன? அவங்களுக்கு அந்த கோட் படத்தை இது பண்ணதே நான் தான். ஓ ஆமாவா? நான் தான் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. உனக்கண்டே நானே இறங்கி செஞ்சேன். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ஓகே, இன்னொன்னு லோல் டியூப் கேல், அதான் உங்க பேரு. ஜஸ்ட் an idea after discuss about any story, if attach some real incident footage will be more interesting addition to the show. இப்போ என்ன பிரச்சனைனா, நாங்க சொல்ற கதையை தான் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அவன் அதே போட்டோ தான் திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கணும். -09 OG fan here, been loving the toss up scenes early days. Just want to say I really appreciate what you guys are doing. The story is the vibe, the editing are lit, but maybe consider inviting guests who work in ghost or horror related profession. அதெல்லாம் சொல்லிட்டு and also would love to நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா எங்க அப்பா. சொல்லிட்டு அது எப்படிடா ப்ரொஃபஷனல் லோக்கல் டக்கு டக்கு மாறிட்டு வர? என்னடா செய்திகள் வாசிப்பதே நீ நியூஸ் ஆங்கர் ஆறுதா? நேத்து ஒரு பொண்ணு கொல்லப்பட்டாங்க.
அதுக்கப்புறம் அந்த பையன் வந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா முடிச்சிட்டாங்க. உனக்கு படிக்கிற லேசியா இருந்துச்சுன்னா அவன் சொல்ற பேட்டர்ன் வேற மாதிரி. நல்லா ப்ரொஃபஷனலா பேசிட்டு அப்புறம் அதான் அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு And also would love to see you guys break down real ghost pictures during the episode. Keep it spooky all into something big. I think there's another comment, so they told us that crime stories எல்லாம் பண்ணலாம்னு. Oh, actually once in a while அவங்க சொல்லுவாங்க. ஓகே, நான் திருப்பி சொல்றேன். crime story பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் because crime stories are very factual. So அதுக்கு ரொம்ப ரிசர்ச் பண்ணோம். எடிட் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு. இது ரிசர்ச் பண்ணனும்னா அப்புறம் மிஸ் இன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுனா அது மிஸ் லீக் அப்ப கீழ கமெண்ட் வரும். ஆமா இல்ல இப்படி தான் நடந்துச்சு. நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்க. ஒரு கோடி இப்ப நீ பாத்த அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் வரும். எதுக்கு இதெல்லாம் தேவையில்ல. சோ இந்த வாரம் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் ஆஃப் கோர்ஸ். நீ வந்து டாவியூ எபிசோட் போடுறேன்னு சொல்லிட்டு அதான் அது வந்து சாரி கேட்டுக்கிறேன். எபிசோட்ல அனௌன்ஸ் பண்ணி ஆமா சொன்னியே ஒண்ணுத்தையுமே காணோம். வந்துருச்சு நான் மண்டே போட்டேன். ஏமாந்துராதீங்க, பி கேர்லெஸ். அதே நேரத்தில் நீங்க காதல என்ன பார்க்கலன்னா அது வந்து நேத்து தான் வந்துச்சு. இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம். இந்த எபிசோட் முடிச்சோன்னே அந்த எபிசோட் போய் பாத்துருங்க. இந்த வாரம் அந்த கதை வந்து கொஞ்சம் என்னாச்சு, அந்த கதையோட என்னன்னா அந்த பிள்ளை வந்து அதோட ஃப்ரெண்ட் இருக்கு. அந்த ஃப்ரெண்ட் வந்து ஒரு கேர்ளோட போய் படுத்திருக்கான். and she became friends with the girl's boyfriend. என்னடா நடக்குது? இரு எனக்கு புரியல. அந்த கேர்ள் இந்த கேர்ளோட இருந்துச்சு. இந்த கேர்ள் வந்து இல்ல இப்போ ஒரு கேர்ள் இருக்கு. ஓகே ஒரு கேர்ள் சொல்றேன். நீ ஒரு பேர் வேடா ஈஸியா இருக்கும். ஓகே இங்க த்ரிஷா. இட்ஸ் ஓகே, shit happens. இல்ல த்ரிஷா இல்ல, இது நயன்தாரா வந்து கமலோட ஃப்ரெண்ட். கமலோட ஃப்ரெண்ட். ஓகே so நயன்தாரா and Kamal are best friends. Okay. Then Kamal was in love with Trisha. There's another character called Trisha. Okay. So Trisha also only like bad boys. But so Kamal was trying for Trisha. Okay. Well, what he didn't know is Trisha also had a Simbu. Simbu yaar Trisha boyfriend. Oh okay. The story is how Simbu and Nayanthara became friends. ஸோ உங்களை பார்க்கணும்னா நீங்க போய் அந்த எபிசோடு பாருங்க. இந்த வாரம் நம்ம வந்து புள்ளியார் சொல்லியே நம்ம வந்து டாவியூ போகணும். டிசிபி வந்து படம் கடைசி அனுப்புறதுக்கு இனிய தமிழ் மக்களே டிசிபியா என்ன தியேட்டருக்கு படம் ஓட்ட போறீங்க? அது டிசிபி எல்லாம் பண்ணி டக்குன்னு வந்துருச்சு டெக்னிக்கல் காய். இன்னைக்கு தண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதான் ஐஸ் லெமன்ட்டீங்க. அதான் லாங் ஐலண்ட் தானே. என்ன பேசுற? என்ன மாமா பேசுற நீ? சோ இந்த கதை வந்து என்னோட இது வந்து தெரிஞ்சவனோட கொள்ளு தாத்தாக்கு நடந்தது. அதுக்கு பத்தாம ஒருத்தனோட கொள்ளு தாத்தாக்கு நடந்தது சொல்லல. இல்ல தெரிஞ்ச என்னன்னு அந்த பையனை தெரியும் எனக்கு. சோ இஸ் மலே காய். அவனோட கொள்ளு தாத்தாக்கு நடந்த ஒரு கதை. ஓகே தொக்கா இல்ல அவன் அப்படி பேசுவான்னு தெரியல. அந்த மாதிரி அதாவது அவனோட ஆத்தோத்தோவா இல்ல கொள்ளு தாத்தாவுக்கு தாத்தா ஆத்தோத்தோ. எனக்கு தெரிஞ்ச குழுத்தா யார் தெரியுமா? ரீசெண்டா அவருக்கு இப்பதான் 100 வயசு ஆச்சு. ஹாப்பி பர்த்டே சார். இப்ப அந்த இது வந்து எனக்கு தெரிஞ்சு should be around 30s or 40s நடந்த ஒரு கதை. இவரு வந்து இந்த கொள்ளு தாத்தா வந்து during his teenage timeல வந்து because அந்த old people வந்து அந்த old people அந்த டைம்ல உனக்கே சொன்னது தெரிஞ்சிச்சல. அந்த டைம்ல அப்படிதான் இருந்தாங்க. அந்த oldல தான் old people. இல்ல சொல்லும்போதே உனக்கே தெரிஞ்சிச்சல. இல்ல ஓல்டன் டைம்ல வந்து அவங்க வந்து வெள்ளனே ஓல் போட்டு ஆரம்பமே ஓல்ல தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் உன் புள்ளைய சொல்லியா? கட் பண்ணிருங்க அத. மீறப்படும். சோ யங் ஏஜ்ல வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. எப்படி ஓல்டு யங் ஏஜ்ல ஏர்லியா கல்யாணம் பண்ணிடுவாங்கல. இந்த மனசனுக்கு என்னன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல. எதுவோ ஓடு நடக்கல. இல்ல அப்படி சொல்ல. அப்ப எப்படி கொள்ளு தாத்தா ஆனாரு? யாரோ போட்ட விதைக்கு இவர் மரத்தை பாத்துக்கிட்டு நான் தான் போட்டேன். அப்ப நீங்க தான் போட்டீங்களா? பேராண்டி இல்ல அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. இவரு கதையாச்சு. அதுக்கு முன்ன போட்ட இருக்கு விதை போட்டது யாரு? போட்ட கதை தான் இது. காதல
ஓகே அவரு என்னன்னா he is a very good looking guy. ஆனா எந்த பொண்ணும் செட் ஆகல அவருக்கு. தாத்தா அப்பயே வேற மாதிரி. தாத்தா கதற விட்ட போறான்னு நினைச்சாரு. விடல. So எந்த லைக் பொண்ணை பாப்பாரு பேசுவாரு ஜாடியாவாரு. பாப்பாரு பேசுவாரு ஜாடியாவாரு. என்னடா தாத்தாவுக்கு எங்கேயும் மச்சம் இல்ல. ஆமா இல்ல. God is fair. சப்ப தாத்தாவுக்கே நிறைய பொண்ணு கிடைக்குது. இது அழகான தாத்தா. சப்ப தாத்தாக்கே பண்ண சப்பர் தாத்தாக்கு. நான் சொல்லாடுறது அப்புறம் என்ன வேணும். சரி ஓகே. நம்ம எவ்வளவு நம்ம கண்ட்ரோல்டா இருக்கணும். நம்ம எதுவுமே ஃபன்னி அப்புறம் அழுதுட்டான். தண்ணியில தண்ணியா தாத்தா நினைச்சா தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு எபிசோட் ஸ்டார்ட் எப்படி இருக்கு. Okay, everyone calm down. We cannot laugh. In this entire episode, we shouldn't burst out laughing. Okay? That's the problem because once you start laughing, right, keep on coming. சோ இவர் வந்து ஒரு புக் கடை வச்சிருந்தாரு. இதுதான் அவரோட ஆக்கிபேஷன். புக்காக்கி கடை. கூகுள் கடையா? புக் அடே அது ஒரு புக் கடைன்னு சொல்றா. புக் கடை. இது கூகுள் கடை. புக்காக்கி கடை. புக்குக்காகவே தான் கடை. இது வந்து ஒரு 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 பர்டிகுலர் டைம் ஜோன்ல வந்து ரொம்ப அப்படியே ஜோன் அவுட்டா இருந்தாரு. ஸோ வாட் வில் டூ இஸ் அந்த வில்லேஜுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த கடை மூடுற டைம்ல வந்து டான் டைம்ல வந்து ஹில் ஜஸ்ட் வாக் அரவுண்ட் த ஃபாரஸ்ட். கொஞ்ச நேரம் அப்படியே காத்து வாங்க போனி அந்த மாதிரி எதுக்கு போவார் அவரு. ஸோ அப்படியே சோகமா இருக்கும்போது ஹி வில் ஆல்வேஸ் ஹம் அ சாங். அந்த மலாய் பாட்டு வந்து இட்ஸ் கால் பூங்க மெல்லூர். அதான் அந்த மலாய் பாட்டு. ஸோ அந்த பாட்டு தான் வந்து ஹம் பண்ணிட்டே போவார். ஸோ ஒரு நாள் வந்து ஹம் பண்ணிட்டு போகும்போது எஸ்ஐக்கு பாட்டுக்கு வந்து யாரும் ஹம் பண்ணியிருக்காங்க. லைக் அவர் ஹம் பண்ணும்போது அந்த காடு கழிச்சு அந்த இது பாரு ஒருத்த பாட்டை விட பின்னாடி வந்து ஒருத்த இன்னொரு பாட்டு வருவேன். ஓ அதுவா தெரியல. இல்ல எனக்கு தெரியல. நீ பாக்குற ரீல்ஸ் நாங்க பாப்போம். நான் எது பார்த்தேன்னா அந்த ஒரு மீம் பார்த்திருப்பேன். அந்த டெத் என்னது கிரீம் ரீப்பரா. ஸோ வந்து ஒருத்தர் ரூம்ல ஒளிஞ்சிருப்பான். அவன் எந்த ரூம் கண்டுபிடிக்க முடியாது. அவன் வந்து கேட்பான் இப்ப நான் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது. அழகி ஏல உள்ள இதுலயும் தெரியல இங்கிலீஷ் தமிழ் சைனீஸ் சின்னத்துல பாட்டு இருக்கு அந்த மாதிரி. நல்லா இருக்கு. நம்ம ரீமேக் பண்ணி பாட்டு. அது ஒரு பொண்ணு பேர்ல. யா ஹூஷிங். ஹூஷிங் பொண்ணு பேரா? எந்த பொண்ணு? நான் கட்டுப்புறம். நீ கண்டுபிடிக்க போறா? கட்டிக்கு போறோம்னா ஹூஷிங். ஹூஷிங் நீ கட்டிக்கு போறியா? அந்த பொண்ணு இதுல யார் பாடுறா? ஹூஷிங். நீ கதை சொல்லு ஜோக்ல சொல்லு. இந்த மாதிரி ஹம் பண்ணிருக்கும் போது ஹம் பண்ணி ஆமா. சோ இவன் போய் பாத்துர்க்கான் யாரா அதுன்னு சொன்னோனே நான் தான்டா பையன் நாட்டு ராஸ்ல என்ன பண்ணிருக்கீங்க செட்டிங் ஆவா யாரே செட்டிங் ஒத்தையில தான் நினைக்கிறேன் நீ. சோ அவ வந்து அங்க ஒரு பொண்ணு இருந்துக்குல. பொண்ணு இருந்திருக்கு. இவன் பார்த்தா she looks very beautiful. தெரியல ஏறிச்சானே. தென் ஷி ஸ்டார்ட் தி கன்வர்சேஷன். உனக்கு இந்த பாட்டு பிடிக்குமா? அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரில. ஸோ வந்து அப்படின்னு சொன்னே. ஸோ எவ்ரி ஈவினிங் ஆஃப்டர் தட் சார் வந்து அந்த இடத்துக்கு போயிருவாரு. பாட்டு பாடிட்டு இல்ல அந்த பொண்ணை பார்க்கறதுக்குலாம் பாட்டு பாடுறதுக்கு அந்த கரோக்கே செஷன் நடக்குது. வாங்க வாங்க எல்லாம் பாடுவோம். அந்த ஒரு ஃபியூ டேஸா போயிட்டு பழகி நல்லா பழகி பிடிச்சோன்னே ஷீ இஸ் லைக் ப்ரோபோஸ் பண்ணிடுச்சு அந்த பொண்ணு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு. யாரு அந்த பொண்ணு சொன்னிச்சு? அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு. சோ இவருக்கு for the first இடி விழுந்த மாதிரி இருக்கு. இடி விழுந்துச்சா? மலையே வெடிச்சிச்சு. அப்படி விழுந்துட்டாங்க. வெள்ளப்பட்டா சிரிச்சிருக்கு அவருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சார் இப்ப தானே சார் ஏன் சார் பேட்டிக்கிறமா அவன் என்ன சொன்னானா கல்யாணம் வந்து என்னோட வில்லேஜ் தான் வந்து நடக்கணும். நீ எப்ப ரெடின்னு சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஹி இஸ் கீரா வந்து ஹி ஹஸ் நோ ஒன்லாம் இவனு ஒன்னே தான் இருக்கான். ஓகே எங்க வில்லேஜ் வந்து அந்த காட்டுக்குள்ளதான் இருக்கு. நீங்க வந்து என்னது வந்துருங்கன்னு. ஸோ அதை டிசைடட் அவன் வில்லேஜ் காலத்துக்கு போறான். அந்த கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஒரு தோ இருந்தாரு. பழைய தாத்தா ஒரு தொத்தோ இருந்தாரு. பழைய தாத்தா அவரு. அவரே வந்து செம்ம வீடா இருந்தாரு. இந்த ஆள்தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்ப அது என்ன சொல்லுவாங்க பேர்ல தூக்கிக்குவாங்க கூணு உளுந்து பாட்டி வடிவகரிசி யாரு தெரியுதா? நாச்சியப்பா பேரனா யாரு தெரியுமா?
ஐ படம் டிங் 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 டானோ. ஏன் தெரியுமா? ஆனா என்ன அந்த மறந்து கேள்வி மாட்டேன். பயங்கரமா இருக்கும். ஏய், ஒன்ஸ் தெரியுமா, சின்ன வயசுல நான் நான் பயப்படுவேன். ஆமா, நானும் பயப்படுவேன். நான் இப்போ வர்ற போது நான் வேதலட்சுமி, ஐயோ சார் சார் யா சார். ஏன்னா ஒரு பிஜிஎம் போடுவாங்க. தெரியும், அதான் ஒண்ணு. அதுதான் வந்து சௌந்தர்யாஸோட பேரு. நான் வந்து ரஜினிகாந்த் எப்படி பயப்படாம இருக்காது. ஏன் ரஜினி 2 பேத்துக்கு ஒரே வயசா தான் இருக்கும் டைம்ல. இல்ல சொல்லல. ரஜினி லாஜிக்கா அவர் சூப்பர் ஸ்டார் அவரு. இல்ல எனக்கு பயமா இருக்குல்ல. சோ அந்த பாக்கும்போது எப்படி ஒரு இல்ல பவர்ஃபுல். எனக்கு ஒரு கட்டம் அவர் கையிலே பாம்பு விட்டார்ல. இல்ல பாம்புல கை வாட்டர்லயே பாம்பு விட்டாரு. நானாச்சும் அந்த மனசுல தூக்கி வச்சு பேசுறேன். ஓகே, சோ கல்யாணம் நடக்குது. அங்க இருக்கிற கெஸ்ட் எல்லாமே லைக் அது வந்து காட்டு நடுவுல கல்யாணம் நடக்குது. இவ வந்து அந்த பொண்ணு உடுப்புல வந்துட்டா, சாரம் போயிட்டாரு. பெண்ணு ஆம்பளை உருப்படல வருவா. இல்ல பொண்ணு, நான் என்ன சொல்றேன், கல்யாண பொண்ணு உடுப்பு. அதுல இவனை வந்துட்டான். பட் தி கெஸ்ட் ஆல், அவன் என்ன சர்ப்ரைசிங்கா அவர் பார்த்தாருன்னா, அந்த கெஸ்ட் எல்லாமே வந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று தான் பார்த்துட்டு இருக்காங்க அந்த செரமனியை. So he can only feel like என்னமோ ஷேடோவா நிக்குது அப்படின்னு. So like real guest தான் இல்ல. படத்துல நான் தான் அந்த பொண்ணு கட்டிக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒளிச்சிட்டு இருக்காங்க. ஆமா எஜமானியா எங்க வந்திருக்காரு. இல்ல அப்படிதான் இருக்காங்க போல. சோ கல்யாணம் முடிஞ்சு தென் என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணை கூட்டிட்டு இவன் வீட்டுக்கு அவன் போயிட்டான். இவனோட வீடு வந்து ஒரு தனி வீடு. லைக் அந்த வில்லேஜ்ல இல்லாம அவன் வீடு கொஞ்சம் தனியா தான் இருக்கும். அது ஆஃப்டர் 2 பேரும் வீட்டுக்குள்ள கொடுத்துடும் போனோடனே ஹீஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் டு ட்ராப். ஐயோ, பிஸ்னஸ் சரியா போல. லைக் அவன் ரொம்ப என்ன சொல்றான், சீக்கில் விழுந்துருவான். அண்ட் அவர் என்ன சொன்னார்னா, எவ்ரி ஒரு நைட்ல வந்து when he wakes up he can see scratches on his body. லைக் அவள வெறித்தன மாப்பிள்ளை. இல்ல அவன் பாடியில மாப்பிள்ளை வெறி ஆனதுனால பொண்ணு வெறி ஓ ஆயிடுச்சு. அப்படியா? மியாவ் மியாவ். சோ இவன் வந்து இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கான். தென் இங்க இருக்கிற ஊர் மக்கள் வந்து they notice something is wrong. லைக் அவன் முன்ன மாதிரி இல்ல அந்த மாதிரின்னு. தென் he has never seen the wife after the night. தூங்கி படுத்தோனே அவன் காலை எந்திரிச்சு வந்து வைஃப் பார்ப்பான். அந்த நடுவுல வந்து வைஃப் பார்த்தது இல்ல, தெரியல. அப்ப ராத்திரில என்ன நடக்கும்? இதுதான் அவன் ஒரு நாள் என்ன பண்ணா, he woke up. இந்த ஒரு 3-4 மணிக்கு எந்திரிச்சுப்பான். எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல ஆள காணோம். எங்க போயிடுச்சுன்னு சொல்லி தேடி போயிருக்கான். எங்கன்னா அதே என்னடா இல்ல அந்த டைம்ல ஏன் வேக் அப் பண்ணாரு எனக்கு தெரியும். எதுக்கு? ஏன்னா அது வேக் அப் பண்ணிச்சானே அவர் வேக் அப் பண்ணிட்டாரு. எந்திரிங்க தம்பி எந்திரிச்சிட்டாங்க. ஓ அப்படியா? எல்லாரும் வந்துட்டாங்க. எங்க ஊருக்கு எல்லாம் வந்துட்டாங்க. இவன் எந்திரிச்சு திருப்பி அந்த காட்டு பக்கத்திலேயே வந்து நடந்து போயிருக்கான். எங்கடான்னு சொன்னே, as he's walking to that place, இதுக்கு முன்ன 2 பேரும் மீட் பண்ண டேட்டிங் பண்ற ஸ்பாட் ஒன்று இருக்குல்ல, அந்த இடம் தாண்டும் போது he could hear like someone வந்து அந்த மண்ணை யாரோ புரட்டுறாங்க. லைக் மண்ணு புரட்டுற மண்ணு பிப்ர போட்டோம். அதான் மண் நோன்றா. நோன்ற மாதிரி. பட் இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் இல்ல அந்த புரட்டுறது இல்ல, இந்த புரட்டுறது. புரட்டா மாதிரி போடுறது. பரோட்டா கடை போடுறேன் நைட்ல. சோ அவன் வந்து போய் பார்த்தோன்னே தூரத்துல தான் பாக்குறான். இவன் என்ன பண்றா, மண்ணை வந்து இவன் நோண்டிக்கிட்டு இருக்கா. ஓகே, she looks like முடி எல்லாம் விரிச்சு போட்டு மண்டை அப்படியே நோண்டி he took out a skeleton. ஒரு சின்ன பிள்ளையோட skeleton தூக்கிட்டு அந்த skeleton பார்த்து இவன் வந்து பேசிட்டு இருக்கா. நான் உன்னை எப்படியோ காப்பாத்த நினைச்சேன், but I couldn't save you. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இங்க இருக்கிற ஆம்பளைங்க தான். இப்படி சொல்லி அழுதுகிட்டே அந்த skeleton கிட்ட பேசிட்டு இருக்கா. சோ ஹஸ்பண்ட் பாக்குறாரு. இவன் வந்து தூரத்துல இருந்து வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். சோ இவன் வந்து he's shocked. என்ன இந்த மாதிரி பாத்துலன்னு as she is talking to the skeleton, அவளோட நகம், அந்த கண்ணு, வாயில வந்து மாற ஆரம்பிச்சு she turned into a பொந்தியானா. she became a பொந்தியானா. ஓகே, அவன் பார்த்துட்டு என்ன பண்ணா, உளுந்து அடிச்சுட்டு ஓடிட்டான். உளுந்து அடிச்சு ஓடி he went to a nearby masjid ஒன்று இருக்கும்ல, அங்க உஸ்தாத் இருப்பாள். உஸ்தாத் கூட யோ இங்க வாயா சொல்லி, என்னது இங்க பாரு இது மாதிரி நடந்துருச்சு, என் ஒய்ஃப் இந்த மாதிரி தான் ஒண்ணா இருக்கா. கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், பிரிசாத கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இல்ல, இது இவனா தானே போனான். ஸோ அப்படியான்னு சொல்லி ஸோ திஸ் உஸ்தாத் கால் ஃபியூ ஆஃப் த அங்கே இருக்கிற பாய்ஸாக கூப்பிட்டு, ஓகே லெட்ஸ் கோ டு யுவர் ஹவுஸ், போய் அங்கே போய் செட்டில் பண்ணி பேசுவோன்னா. அவன் வீட்டுக்கு போகிறாங்க. ஆஸ் தேர் கோயிங் டு த ஹவுஸ் லுக்ஸ் லைக் அன் abandoned பில்டிங். அவன் வீடே இல்லை, அது abandoned பில்டிங். லைக் நீ இங்கே தானே இருந்த எத்தனை வருஷமா? ஆமா, ஏன்னா இது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி they all entered. அந்த வீடு வந்து அவன் உள்ள பூந்தோனே இஸ் லைக் என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்பைடர் வெப் இதெல்லாம் இருக்கு ஜாமா. லைக் லிட்டரலி அந்த வீடு வந்து ஒருத்தன் abandon பண்ணிட்டு ஓடி ஃபியூ இயர்ஸ் கழிச்சு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அவனோட வீடு கண்டிஷன். ஓகே, இந்த ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி they went in. அவன் கல்யாணம் பண்ணல, அவனோட போட்டோ இருக்கு. ஸோ அந்த போட்டோ எடுத்திருக்காங்க. he standing there. அவன் பக்கத்துல வந்து there's nothing but he's smiling.
இன்னமும் இருக்குன்னு. என்ன ஜாமான் வாங்கிட்டு கல்யாண கிளுகள் வந்துருச்சு. கல்யாணம் பண்ண போறீங்களா? GT ஹாலிடேஸ். வாருங்கள் அப்படி. அறிவு கட்டவனே உங்ககிட்ட வானிலை அறிக்கைடா கேட்டேன். எங்க நீ அவளை பார்த்தேன்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ள தான் இருக்கான்னு சொல்லி இவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க அந்த காட்டுக்குள்ள போயிருக்காங்க. And then she was there. She saw him and then she started to laugh. என்னடா ஆள் குத்தி வந்திருக்கியா? வேங்கேமா உன்னையும் போடு, உன் கூட்டத்தையும் போடு. அருந்ததி இப்படிதான் உட்காந்துருக்கோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அவ என்ன சொன்னானா, this guy is my next prey. இவனை கல்யாணம் பண்ணி I'm going to kill. ஏன்னா அவ என்ன சொல்லியிருக்கானா, during her teenage time a guy cheated on her, she got pregnant and then இப்ப இவ என்ன பண்ணிருக்கா, நான் போய் இத சொல்ல போறேன், இதுக்கு நீ தான் காரணம்னு வந்து அவரோட ஃபேமிலி அவன் பண்ணதுக்கு இவன் ஏன்டா காரணம்? இல்ல பண்ணாம இருக்கா? இவன் இல்ல அவ அந்த டைம்ல she got pregnant by another guy. அது அவன தான போய் டார்கெட் பண்ணனும். அதான் இவ என்னன்னா லைக் பிள்ளைக்கு நீ தான காரணம்னு சொல்லி அவ ஃபைட் பண்ண போயிருக்க. he don't want to get married. So சண்டை போடும்போது இவன் பிரதர்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா they killed her. ஓ இது பாஸ்ல நடந்தது. பாஸ்ல. So this guy killed her. which guy? No, she telling the story of what அந்த பொந்தியான அவளுக்கு எப்படி நடந்த கதை. இந்த flashbackல இன்னொரு flashback. Okay. So அவளுக்கு நடந்தது. So அதுல இருந்து என்ன பண்ணிருக்கான், அந்த வில்லேஜ்ல இருக்கிற இந்த மாதிரி whoever gets attracted to that girl, she will seduce him, marry and then she want to kill. So என்ன பண்ணிருக்கா, விஷயம் தானே. ஆனா நீ செத்துடுடா. But what is there to live? Get married to a beautiful girl, you fuck her and then you die. அது நடக்குமான்னு தெரியல. So இவங்க என்ன பண்ணிருக்காங்க, the ustad did some prayers all. என்னன்னா she escaped. அது மரத்துல தாவி she escaped. அந்த மாதிரி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்டா. இதெல்லாம் கருங்கு பத்து பண்ணிக்க போறாங்க. அந்த மாதிரி இல்ல உஸ்தாத் பாத்துட்டு சார் பாருங்க சார், அது சைனீஸ் படத்துல நடக்கும். நான் சைனீஸ் குங்ஃபு மாஸ்டர்ல பத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். யோ நீ தானே அது? Who's that Scooby Doo? Now the ustad said, இந்த ஆள் சொல்லிருக்கு, if you are still staying here, அது எப்படி இருந்தாலும் வந்துரும். லைக் நாங்க என்னதான் மந்திரிச்சு ஏதாச்சும் சொன்னா உனக்கு கொடுத்தா தண்ணி ஏதாச்சும் கொடுத்தா கூட you cannot protect yourself because they believe that அந்த பொந்தியனா டார்கெட்ஸ்க்கு அந்த டைம்ல இப்ப என்னன்னு தெரியல, அவங்க சொன்ன பிலீவ் என்னன்னா ஒரு பொந்தியனா வந்து இஃப் வச்சா யாரோ விழணும் அந்த மாதிரி சோ டார்கெட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஆக்சுவலி கரெக்ட் அந்த மாதிரி தான். இவர் வந்து he came back to another state where I think இது வந்து எங்கேயோ அந்த பஹாங் நடந்து he went to Penang. ஓகே. சோ அவங்க பினாங் போயிட்டு he started the family. So அப்பதான் வந்து அவரோட இதுவே பெருசாச்சு. ஓ இது அது என்னது ஃபேமிலி இல்ல அது வரைக்கும் குட்டியா இருந்தது வளர்ந்து பெருசாயிடுச்சு. பின்னங்க ஐலண்ட் பண்ண லவ் ஐலண்ட் மாதிரி பெருசாயிடுச்சு. So but அவர் வாழ்க்கை மாதிரி பிரகாசமாச்சு. ஆனா இப்ப வந்து அவங்க என்ன லைக் வார்ன் பண்றாங்கன்னா, இல்ல என்ன this thing still happens in very deep forest. Like you will hear a girl இந்த மாதிரி ஹம் பண்ற மாதிரி கேட்கும். இல்ல அந்த ஹம் இல்ல, ஹம் பாட்டு ஹம். they said don't respond or நீ பார்த்தா கூட just ignore. ஏன்னா வந்து you will நீ பார்த்தாலே மயங்கி she is the one போயிருவே, பட் உன் லைஃப் வந்து லைக் she will take your life la. they still believe அந்த பொந்தியானா வந்து டோட்டலாவே அழிக்கல, அது அங்கங்க தாவி சோ கீரா வந்து காட்டுக்குள்ள தான் அழிக்க முடியாம அது அங்க தான் அப்படிதான் நம்புறாங்களா அந்த டைம்ல. அவளை அழிக்க முடியும், அவ மீண்டும் மீண்டும் வரும். மீண்டும் வருதுக்கு அவனா யூடியூப் ஆடா பாத்ராஜ் எண்டிங் வரதா அவ மீண்டும் அப்படியா அவள் காதல் காட்டியிருக்கும், அவள் காதல் புனிதமான காதல். டக்குற எனக்கு எண்டே இல்லடா. இனிமே என் பேர் நாய் சேகர். 3 பேர் படம் எடுத்தா 3 இப்படிதான் முடியும். 3 எண்டிங் இருக்கு படத்துல, நீங்க சூஸ் பண்ணீங்க எந்த எண்டிங் வேணும் உங்களுக்கு. டாவியோ எண்டிங் வேணுமா இல்ல ஜீவன் எண்டிங் வேணுமா இல்ல கிறிஸ் எண்டிங் வேணுமா? கிறிஸ் வந்து ஆக்ஷன் பேக்கா இருக்கும் எண்டிங். கடைசில வந்து பேய் வச்சுட்டு டான்ஸ் ஆடுவான். இல்ல படம் வந்து ப்ளீஸ் மெச்சூரிட்டி ரேட்டிங் வந்துரும். செக்ஸ் சீன்ஸ் ஆர் இன்வால்வ்ட். ஓ ஃபால் லாங்குவேஜ் அது நெட்ஃபிளிக்ஸ்ல வரதுமா? ஃபால் லாங்குவேஜ் அது ப்ளீஸ் வித் மெச்சூரிட்டி ப்ளீஸ் ஓகே. அவ ஆடியோ டெஸ்ட் வச்சோம். இல்ல என்னோட வந்து வயலன்ஸ்ல போவோம். அதான்டா வயலன்ஸ் செக்ஸ் கண்டென்ட் அது லிட்டரலி உன்னோட நெட்ஃபிளிக்ஸ் வந்துச்சுன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நெட்ஃபிளிக்ஸ் லோகோ வரும் தெரியுமா, அப்புறம் தான் அது மேல வரல. அது என்ன ஆனா ஃபுல்லா கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் லோகோவே இவ்வளவு நேரம் வராது. உன்னோட ரேட்டிங் இது டிஸ்க்ளைமர் கொடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் இருக்கு. நான் பேய் படம் ரியாக்ஷன் கொடுப்பாங்களே, அந்த
அதுதானே எனக்கு என்னமோ செந்தில் ஜம்ப் கண்ட ஒருத்த என்ன இது மட்டும் தனியா தெரியுது, என்ன படம் எடுத்து வச்சிருக்க? கிளைமேக்ஸ் எல்லாம் கை தட்டுறாங்க திருக்கிதான் என்ன அடிச்சு தண்ணியெல்லாம் ஊத்துறாங்க. பெருமாளே. சோறு சொன்னியோ இல்லையோ, அவன் குடும்ப மானத்தையே வாங்கிட்டேன். இவன் ஃப்ரெண்ட் இது கதை கேட்ட நல்லவரா மலைக்காரனா அதான் அவனுக்கு புரியாது, வேற பார்க்க மாட்டான். தேங்க்யூ. ஓகே, உன்னால என்ன பண்ண முடியுமோ. அவன் வம்சத்தை அழிச்சிட்டேன். இல்லடா வம்சம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு காலர் இருக்காங்க. ஹலோயா, வணக்கம். வணக்கம் த்ரிஷா. ஆமா, கண்டுபிடிச்சிட்டீங்க. அதே இவ்வளவு காமத்தோட ஆமா யூசுப். சோ ப்ரோ, நீங்க தான் வந்து இந்த மீனியா சார்லி காலரா வந்தீங்க. எஸ், So just introduce yourself again because I think a lot of people wanted to hear your story, your perspective. ஆமா. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அடுத்தது இந்த எண்ணெயை வாங்கலாம்னு இருக்காங்க எல்லாரும். என்னையா என்னையா இல்ல எண்ணெய் வாங்கலாம். ஒன்னைய இல்ல என்னடா ஒன்ன ஆயில் ஆயில் ஓயில் ஓயில். ஆயில் வாங்க போறாங்க. சொல்லுங்க. உங்களை பத்தி சொல்லுங்க. okay, my name is Mohan. I'm coming from the south of the country. Worked as a therapist before. அதே இன்ட்ரோ இதுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கலாம். அப்படியே இருக்கு. இந்த வாரம் என்ன கதை வச்சிருக்கீங்க? We also heard that from our producer that your father is Bomo, right? அவங்க அப்பா ஒரு Yeah. Bomo தானா? So I think he has a lot of interesting things to share. So இன்னைக்கு வந்து நீங்க சொல்லுங்க, என்ன கதை வச்சிருக்கீங்க? Okay, today the story that I wanted to tell is Nasi Kangkang. நாசி கங்காங். Okay, those who don't know what is nasi kangkang கொஞ்சம் தமிழ்ல சொல்றேன். கவட்ட சோறுங்க. கவட்ட சோறு. அது எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன்டா. அப்படி சொல்றேன். ஆமா கவட்ட சோறு தான். கவட்டல வச்சு தான் சொல்றேன். கவட்ட ஐயோ, ஐயோ கரெக்ட்ல கவட்ட சோறு தான். சரி. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சது சூப்பர் நேச்சுரல் வேல அது எப்படி அர்த்தம்னு சொல்லி தொலைங்கடா நாய்ங்களா. அது வந்து என்னன்னா கவட்ட கீழ வந்து கவட்டை வச்சு உனக்கு வாயில வச்சா என்ன பண்றது? அத கவட்ட சோறு. அதான் கவட்ட சோறு. சொல்டா சொல்லு. ஓகே, கவட்ட சோறு என்னன்னா நாசி கங்காங் இருக்குல்ல. இல்ல என்னன்னா கதைக்கு அது போக வந்து காய்ஸை செடியூஸ் பண்றதுக்கு லேடிஸ் என்ன பண்ணாங்க, கவட்டு கீழே அந்த சோறை வச்சு சில ரிச்சுவல்லாம் பண்ணி அந்த சோறை வந்து அந்த காயை சாப்பிட வைப்பாங்க. பீரியட் பிளடும் போடும். அது வந்து ஸ்டீம் அந்த கவட்ட steam. வாட்டர் வந்து அந்த கவட்ட ஸ்டீம்லாம் கவட்ட ஸ்டீம். சோ இட்ஸ் கவட்ட கங்கா. ஸ்டீம் ரைஸ். அதானே ப்ரோ? Okay, yes, but I will just add on a few information there. Is it okay? சொல்லுங்க. Okay, so when it comes to Nasi Kangkang or Nasi Tangkas, they have two words for it. நாசி என்னது என்ன சொன்னீங்க? தங்காசா? Tangkas, Nasi Tangkas. Okay. கங்காக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. இன்னும் ஒன்ன மாதிரி ஆளுங்க இருந்தாங்க. So generally, it is actually using the period blood in any form to actually mix with the person's food to actually give it. So there in Nusantara, generally this is a practice in Nusantara. What is Nusantara again? Just Nusantara, it's Southeast Asia. Southeast Asia. So Nasi Kangkang, like if you go to Thailand and our East Coast, Malaysian East Coast, the general practice is like what Puvanan said. They will also include a bit of their body hair. In extreme cases, they might also include the lady's fecal matter. என்னது விளங்குனது? fecal shit. Okay, so in Indonesia, what they will do is they will actually make it. They will use their period pad. They will actually mix it like a tea. டீயா? Teo இருக்குல்ல, Teo. தேவோல டீயா போடுவாங்களா? They will actually give it like என்னது a ரூஸ் பாய் டீயா tea. ப்ரோ? ரூய் பாய்ஸ் டீ. ஏன்னா ரெட் கலரா இருக்கு. மேட்ச் பண்ண முடியும். அடானி டீ மாதிரிலாம். Yeah. Black tea la. Generally black tea. The Teo ஆமா. வந்து அவங்க குடிப்பானுங்க. ஸ்மார்ட். நம்ம கண்ணு குடிக்க முடியாது. கலரே இப்படி குடிப்பாங்க. Yeah, so the ladies what they will do is they will actually wash the period. The lady, they will have some jumpy serapah, they call it. Okay. So they will actually wash that their pad, their used pad, and that water, right, the blood mixed water, they actually make tea and they'll give it to the guy who they want to control. Wait, அப்போ நான் இந்த தாய் மசாஜ் டீ குடுத்தாங்கன்னா அது குடிக்கூடாதா? குடிக்கூடாது. குடிக்கணும். இல்ல நீ குடிச்சு பாரு, நீ செடியூஸ் ஆயிட்டனா அப்ப அது டீல கலந்த டீ. ஆமா. இவங்களை நம்பி இங்கே போக முடியாது. நான் இங்கே வரல இனிமே. ஓகே, சொல்லுங்க அப்புறம்.
Okay, then there is one more in Malaysia which is kind of hidden, is by the Orang Aslis. The Orang Aslis have their own type of susu and nasi kangkang. Okay. லிப்டன் டீயா? So in the story that I'm going to tell you, it involves this Orang Asli magic. So this incident happened to a very close family member of mine, a husband and wife. ரெண்டு பேருக்கு நடந்துச்சா? By the way, actually, nasi kangkang also can works for women also. ஓ ஆமாவா? Yeah, it can work. But usually it only they do it for For guys. guys. But it can work. Even guys can do the same thing for the girls. ஓ ஆமாவா? Yeah. Oh. They would put They sperm. use their semen. They will semen. use their semen. They will use their semen. Yeah. So like கஞ்சி They will மாதிரி actually இருக்குமா? mix. என்னது? So for guys, there is like, even though they used to say that they used to mix their semen and Sorry. they will do some rituals with the guys' semen and their spit. ஸ்பீச்சா? So spit, Oh, spit, luda, I luda, Ailuda. itchy. No. So they'll actually do some ritual, and what they will do is உள்ளுக்குள்ளே சளி அப்படியே குழச்சி வெளியே தொப்புன்னு விடுவேன். பச்சை கலர்ல வருதா? கொலன்னு. அது சளி, அது எச்சி இல்ல சளி. இல்ல இன்னும் பவரா இருக்கும்ல? டேய் சனியனுங்களா, சும்மா இருங்கடா, என்னால முடியலையா? அது அப்படியே முடியல. அது கொட்டுதுல. சரி சொல்லுங்க. So okay, the story goes like this. So they're couples. The husband's name is Logan, wife's name is Rita. So this husband, what happens was they are actually very close relatives. ரெண்டு பேரும் ஆமா புருஷ பொண்டாட்டி க்ளோஸ் தான். என்னது? Yeah, so this incident took place in the year 1994. ஓ அப்பதான்டா நான் பிறந்தேன். நான் ஒண்ணும் பொறுக்கல. பொய் சொல்றதே ஒரு பொய். பொறுக்கி விட்டு இன்னொரு பொய் சொல்ற. You see, Logan and Rita were married, but for 2 years, they were married in the year 1989. So from 1989 to 1993, Rita was in Malacca, Logan was in KL. Logan's original place is KL. Rita's place is in Malacca. Okay. So Rita was working in one of the companies here. Mm-hmm. So when she was working and he was working there in the government sector. So this guy, what happened was, he will visit every 2 weeks once or once a month, and they had a son. They had a child. Okay. So what happened in that process, somewhere around 1993, Logan insisted that Rita comes to KL. But Rita actually doesn't know what is happening in KL, you know. It's like she doesn't know where he stays. She knows his family members all, his parents, etc. and all, but where he stays, his location, etc. she really doesn't know. So what happened was, he insisted. So this woman, what she did, she actually went over to KL. She got a job in Klang Valley, and she actually migrated there. Okay. But the day she went to KL, it was a very weird day because the guy, Logan, the husband, didn't prepare a place to stay or anything of that sort, you know. Oh. So suddenly he brings her to a house and tells to her that, this house, it is actually his so-called friend's house. His friend is also from another government sector. So they were like, it's a Rumah Setinggan in Cheras area, Shamlin, specifically Shamlin. It's like so he just brought her there and he said, okay, this person's name is Sam and his wife is Jaya. So it's like, they had 3 kids and they said, so we are just going to stay in this one room temporary until we get a house. So just give us a few months. So from here, Cheras, you travel to Planajaya. Planajayava? அப்பனா மாமா வீட்டுக்கிட்டே வா. மாமா வீடா? அப்பனா சொந்தக்காரங்க தான். They stayed in the house for 6 months. Okay. After 6 months, Rita and Logan, Rita actually got a house in Taman Medan. She actually shifted there. But out of the blues, Logan refused to go with her. This is very unique and everyone in the family knows why it is such a weird thing. It's like, you're married, but he insisted he wanted to stay in that house. So the story in that house, the situation in that house was how, it was very unique. The lady, right, Sam's wife, Jaya, was very close. Like in open term, it's like they were having an affair. Logan and Jaya was having an affair, but it was like a very subtle initial stage, like she will be the one serving food for him in that house. She will konju pesradhu and A to Z. Konja.
Wait. They're So- having a affair. Logan is having an affair with Jaya. Where's the wife? The wife, the lady was in the house, but it was very subtle at an initial stage, you know. தெரியாத மாதிரிலாம். as a guest இருக்காங்களா? நான் அதான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தங்குறேன்னு Yeah. சொன்னார்ல. ம், Rita was actually suspecting something, but she couldn't voice it out. So in her bathroom, there will be like in their bathroom, there will be like always lime slices in the cola high, you know, like cola high. What you say in Tamil? Huh? நீ வந்து பழைய வீட்ல இருந்தனா அந்த சிமெண்ட் மாதிரி கட்டிட்டு ஓ தண்ணி பிடிச்சி முண்டு பிடிச்சு. ஓகே ஓ, ஓகே அது- அந்த அதுவா? அந்த தண்ணி பிடிச்சு வைப்பாங்களே. ஓ, தெரியும், Yes, தெரியும். that is So, called mundu cola. mundu the குள்ள cola. அந்த மாதிரி அதுக்கு சிமெண்ட்ல கல்லுல கட்டி yes. வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. So very frequently, this Rita used to actually see like this cut slices of lime and you know, flowers and weird stuff. It will be in the water like மண்டி- every time. மண்டி பூங்கா. In the same bathroom, they used to have like a garbage bag full of her pad, ம். like her period pad. Normally, ladies won't do that. Normally, ladies after they want to change, they will actually clean the pad and they will dispose it hygienically. But this woman was damn weird. She was actually stocking up on her period pad, you know. ஐயோ, ஓ fermenting. எதுக்கு? fermenting வந்தா டீ நல்லா இருக்கும். ஆ ஓகே ஓகே. ஆமாலா ஆமா. லைக் வைன் மாதிரில. Wine மாதிரி. The older it The gets. older, the better, the powerful. That's disgusting. Oh my god. அதான் பாருங்களேன் வைனுக்குள்ள இருக்க நிலைமை என்ன ஆச்சுன்னு. சரி சொல்லுங்க அப்புறம் என்னாச்சு? And so very often you can see like this lady Rita would observe that the pad normally she will actually dry it. Like she'll dry it. So the question was, Fat காய போடுறாங்களா? ஆ வெயில்ல. ம். ம், ம். and it was not clean, you know, it was with blood stain. ஓ Second process. Yeah, ஊற yeah, வச்சிட்டு kind of. fermented ஊற வச்சிட்டு காய ஓ வைக்கணும். லைக் த கோபி டுவாலா. Yes, correct. Exactly. பாயம் பிடிச்சிட்டான். She was like weird out, you know. This Rita lady was like, is this what KL? Because she has not stayed in KL. She's always been in Malacca only. So she's like a culture shock. It's like, you know what, but KL ladies do this type of things or some stuff, you know. She had like இதுதான் a long... கத்திக்கிட்டு வந்தீங்க ஊர்ல. கேல தான் பண்ணிக்கிட்டு இது இருக்கீங்க. கேர்ள் லேடிஸ் இல்ல. லேடிஸே மொத்தம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இதுதான் கேல தான் பண்றாங்க. சகஜமா நடக்கிற விஷயம். எனக்கு தெரியுமா? இதான ட்ரெண்ட். Okay, so Kaya Kimolade, she actually questioned, and you know, the lady said, no, I'm just going to dispose it, lah. Just Kaya Kiran. I mean, I was just drying it, but it was kind of weird. And in their house, they had a maid, and her name was what do you call it, Laila or something like that. I remember the name was something like that. So this lady was like working with them as a maid in their house, like a close friend or maid or something of that sort. Every time if say anybody wants to, like either that lady Laila or Rita is actually trying to bring any food for this Logan guy, Jaya will actually stop. One day, Rita's elder sister visited KL. Elder sister and the husband and the family Wait, visited The the reaction KL. was like, the Rita's reaction was like, சரி. கேலே தான் இதான் பண்ணுவாங்க. அவளுக்கு. கேல சர்வ சாதாரண போல. You know, this Rita lady, right? She was very culture shocked because she's so used to living in her family's house. Like it's a very kutu kudumam in Malacca. And they are very homely kind of people. And when she was forced to go to KL and she started seeing a lot of things, she became like, it was more like she was adapting to the new things. So she don't know what is this and what is that. Very innocent lah. Yeah, very innocent, naive. That's the word, naive. என்ன மாதிரி? டீ கூட குடிச்சிருவான். அப்புறம் கேப்பா என்னது? பாலுங்க குடிங்க. சாலி நான் என்ன பண்ணுவேன் சாலி? So Rita's elder sister and the husband are from Mua. What happened is that auntie and actually the husband, when they visited Rita's place, that auntie kind of like felt something was not right, and she actually did kind of like she went to the kitchen to go and wash her hand after having some food or something. She observed a few things. And then she came out and she brought Rita out to a corner and she told Rita, be careful, something is not right in this house. Something is not right in the house. எல்லாமே லெஃப்ட்ல இருக்கு. எல்லாமே leftல இருக்கு. கதவு வாசப்படி empty-ஆ இருக்கும். சம்திங் இஸ் நாட் ரைட். ஆமாமா ஒண்ணுமே இல்ல ரைட்ல காணோம். லெஃப்ட்ல பாரு எருமை. எல்லாமே அங்க தான் இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல சரி இல்லாத மாதிரி இருக்குது. சரியா? It's like சரி இல்லாத இல்லாத மாதிரி மாதிரி இருக்கு. எங்கேயோ கறி மட்டும் மிஸ். எல்லா டிஷ்ஷும் ஒரு கறி மட்டும் காணோம். சரியில்ல. But the thing is that the whole family eat
what she served, right? Jaya. Yeah, but it was only for Logan. This Oh, she will put a woman- special recipe. ஏன்னா எல்லாருக்கும் போட்டா குடும்பமே பாஞ்சிருவாங்க ஜெயா மேல. இல்ல அப்படி மட்டும் இல்ல. And the story goes like this. It's damn weird. Another man's wife and this is another lady's husband eating from the same plate. It's like damn weird. This type of shit happened in that house. You know, it's like damn weird. They're trying to keep their affair in a closed doors, but apparently doing stupid things like eating from the same plate and drinking இல்ல from the ஒரே same cup. தட்டுல சாப்பிடுவாங்க இது எப்படி சொல்லுவாங்க பாருங்க, தெரியுமா? புருஷன் அப்படி இருக்கேன், புருஷன் இங்க இருக்கேன், பொண்டாட்டி இங்க இருக்கேன், நான் தான் அந்த affair வச்சிருக்கேன். அந்த பொண்ணு வந்து இங்க வந்து உட்காந்துட்டு 3 பிளேட் வச்சுட்டு சரி நான் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்ற பிளேட் சாப்பிட்டா புருஷன் இருந்து நீ என்ன பண்ணிருப்ப? என்ன நடக்குது இங்க? அதான் நீ பொண்டாட்டி இருந்து என்ன பண்ணிருப்ப? நான் பொண்டாட்டியா இருந்தாலும் தனியா போட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் புடிங்கிட்டு வந்துருவேன். Sam was just like that man would just be like a bloody puppet, you know. He would not react. He would not react for why? இல்ல அது இங்க. You know, he's just like not reacting to whatever the wife is doing to Logan, and Rita was kind of so naive. She was like blur, you know. So actually what is happening is like she blur her way. இல்ல புரியல. The sister said, just go and investigate what is she doing. So in that attempt to investigate what she was doing and all that, right, a big problem came up, and you know, between Rita and Logan, a huge fight broke out. Wow. So this is what Logan and Jaya did to Rita. They gaslight her until she was like brain fucked. So she was like, eventually in 6 months they shifted to Taman Medan, but Logan refused to come and stay permanent. So he will come back like 1 week to Taman Medan, you know, to the house, and then one day, once a week he will come back. Then most of the time he will be staying with his in their house, in this Jaya's house. Okay, can I just ask a very logical question? Why Yeah. didn't she just dump that? புருஷன் Okay, Rita, it took her a few years to actually understand before she dumped him. Eventually she did dump him. Yes, Yeah, because it was very much like she didn't know what to say. And you know, Rita comes from a very conservative, typical Indian family where they will say, Kallanalum, Kanavan, Pullanalum, Purusha, all this type of bullshit. They never tried to actually protect her from the bullshit that the husband was doing. So they kept on pushing her, Parvala, Purushan Tana, Parvala, all this Parvala bullshit, you know. And she tolerated that turmoil until it was about somewhere around 1999 where she just left the guy and came back to Malacca. One day what happened, people started talking that, you know, certain temple, you know, they started seeing Rita's husband in a temple with Jaya and eating from the same leaf. கோயில கூட இந்த நாய் இங்க வந்து affair விட்டு வைக்கல. நாய் வந்த எந்த இடத்துல எப்படி பச்சையா சாப்பிடுறது பாரு. வெக்கமே இல்ல. புளிய தோரைய பொங்கலை சாப்பிட்டு. கிடைக்கிற வேற இடமே இல்லையா? கோயில வந்தா பண்ணுவியா? எரும மாடு. எப்படி இருக்கும்? குருக்கள்கிட்ட போயிட்டு குருக்கள் அர்ச்சனை பண்ணோம். யாருக்குமா? உங்க புருஷனுக்கா? ஆமா. புருஷங்க அங்க உட்காந்துருக்காரு. அந்த பொண்ணு வேற அவரோட புருஷங்க. அவரோட பொண்டாட்டிங்க. அவங்க புருஷன் அங்க இருக்காரு சார். அப்ப என்னமா அர்ச்சனை பண்ணுத? நான் நல்லா இருக்குன்னு அர்ச்சனை. இலை மாறி போச்சு அவ்வளவுதான். கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. People who Rita knows who goes to the temple, they will say literally it will be a Tamil serial drama la, eating from one leaf, 2 people. ஓ அப்படியா? அப்ப கூட வந்து ஒண்ணும் இல்ல. அது பரவாயில்ல. பரவாயில்ல. அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட். ஜஸ்ட் ஃப்ரெண்ட். ஏ ஃப்ரெண்ட போல ஒரே தட்டுல சாப்பிட்டா அது தப்பான கோணத்துல பார்க்க முடியும். ஒரே தட்டுல சாப்பிட்டா தப்பானது. அவன் ஊட்டி விடுவான். நான் சொல்றேன் ஊட்டி இல்ல, பால் ஊட்டி குடிப்பேன். அது ஒரே தப்பா. Imagine they both in the room doing it. என்ன இப்படி மெச்சல படுத்தா தப்பா? மெச்சல படுத்தா தப்பா? தப்பா? என்ன பண்ண பெண்? மசாஜ். அவரு குட்டி வலிக்கணும் சொன்னா அடிச்சு விடுறா. நீ அமிக்குற மாதிரி தெரியல, திரிக்கிற மாதிரி இருக்கு. சூத்திர சூனியங்க. அப்புறம் Heard this news, she went to investigate. So she went to Laila and actually they met up with Laila in a coffee shop in Cheran. So actually this Rita lady, she gently asked Laila, you know, actually what is happening? This lady actually goes to Orang Asli settlement somewhere in rural Selangor. It's been happening for a very long time in order to control her husband, and normally this is what she did to control her husband. She somebody
before the kids were born, right, somebody actually taught her to go to this specific Orangasi settlement. So the instruction that guy gave us very simple. In order for you to contain any man, but specifically they said your husband, they asked for these dried up pads, right? These dried up pads. You just bring it over, and then every month she'll actually sanitize. Like every month, masa வந்து she'll send her padisms after her menses. So what he will do some type of rituals, and he literally they will scrape out the blood, or they will actually remove the blood or extract the blood from the pad, okay? And it will be in the form of a white powder isms. Without odor. It's an odorless powder. It looked like when she actually went back for the last time to Jaya's place, and she was just like just visit, like a friendly visit. She went to the kitchen to wash, and she opened the cabinet. She saw like there was like a uppu dappa irukumla, like a jar of salt. Okay. But the color was white. It is not salt. Texture from far, this Rita said it looked like castor sugar. Oh. You know, no, castor sugar. Sorry, icing sugar. You know the icing sugar. It's very Powder powdery. மாதிரி It's like இருக்கு. But it's a salt. it is this period blood or something lah. It actually this lady keeps it. Wow. She's a scientist lah. Because she refined it, period blood into white color salt. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. She likes the guy. I mean, she will actually use that to mix it with the drinks or food and just give it to them. Then finding it out, Rita actually went to seek, because she was very new to all of this also. So she actually went to ask if anybody could help. And she found a place where they was doing this brubat thing for her lah. She went and did some prayers in a temple. They did a lengthy prayers. They gave something, and she actually mixed it in his food when he comes back once a week. But now Rita mixing it. Rita mixing it because I don't know, maybe she wanted ஆளுக்கு மாத்தி சோட்ல ரசம் போடுறீங்க. கொஞ்சம் அழகாக ஏன்டா பெருதே. That time what happened was Rita actually mixed it with that food and gave it to him, but she was actually scared like he might get to know. But then what happened after he consumed the food, he won't talk to Rita. He will come back, he will just sleep. After that he will go back to the lady's house. But on that day, after having that food, he actually went out. Less than 5 minutes, he came back into the house. He ran to the toilet and he was screaming in the toilet. Screaming? என்னடி சப்ஜெக்ட் வயிற்று கலக்கி விட்டாலும் பிரச்சனை இல்ல, but he was literally shitting blood, like only blood. Only fans மாதிரி only Like only blood, like he was having his ass period lah, kind of a thing. பீரியட் அவ்வளவு சாப்பிட்டா அங்கதான் போகும். அவ்வளவு ரத்தம் ஸ்டாக்ல இருக்கு. And actually my family members, they went to actually visit him. It seems the bed sheet also was constantly soaked in blood. They have to like keep on washing it. I don't know how. This one, right? It is just said by one of my uncles, that he witnessed that. It's a very weird situation. And then it took about 2 to 3 years after that. The wife decided that, the guy was having an affair with another lady. And she said, you know what, you can just fucking be there. And she came back to Malacca. Wait. He had another affair so after that. Yeah, another affair. அப்போ இது ஜயாவோட ப்ராப்ளம் இல்ல. இது காஜி ப்ராப்ளம். இது கஞ்சி ப்ராப்ளம் இல்ல, காஜி ப்ராப்ளம். இது சொந்தமா சூத்துல சூனி வச்சிக்கிறது. அடங்கம்மால. We don't know whether it's really Nasi Kangkang or not because this guy himself is a playboy. This guy himself, Logan himself, is a bloody playboy. So it's like maybe it's like a crime of passion, God, something. Crime of passion? ஒரு சொல்லுவாங்களே பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணல குஞ்சு வெட்டிட்டாங்கன்னு. Yeah, sometimes the girl has cut some people's dick off. I mean, there's a few cases lah. The wife has cut off husband's dick all lah. நடந்துருக்குது. மலேசியால நடந்துருக்கு. மலேசியால ரொம்ப நடக்கும். Among the Malay community ரொம்ப நடக்கும். அவங்க முதல்ல தோல் எடுப்பாங்க அப்புறம் குஞ்சு எடுத்துருவாங்க. Oh my god. இது வேற ட்ரையல். அடுத்த ஏதாச்சும் பண்ண 1 இன்ச் கீழ கத்தி 1 இன்ச் கீழ போயிடும். Okay, thank you so much bro. நீங்க அந்த கதை சொன்னீங்க. Most welcome. I really like the way you tell the story, man. You tell it very interestingly. Thank you so much, man. Like even some people shared me some videos that Thailand, Philippines they even sell a love potion to apply to yourself that you can seduce people.
பெர்ஃப்யூம். So, I mean கேள்விப்பட்டிருக்கேன். it's a- Line ல it's a- இருக்குன்னு. it's a- Actually நீ யோசிச்சு பார்த்தா கூட பெர்ஃப்யூம் also is like a love potion. But if you அந்த Even- smell even- attraction even if you see some of the Arabic shop and everything, they also have this kind of oil they will ஆமா put. தெரியும் அந்த put- கிக்க போடுவாங்க Ah, காதுக்கு ah. பின்னால. யா 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 So யா. that's also considered one of the so to say, believed to be யா that. யா யா. அரபிக்காரங்க பொண்ணு கிடைக்காதா? இல்ல அந்த அவங்க ஆயில் வச்சிருக்காங்க பட் அவங்க அவங்க ஆயில் தான் வச்சிருக்காங்க. Oh, I found out something very, very recent. This was told to me by an official person Okay. who works in a mantri. ஓ அந்த ஆபீஸ். Do you know ம். in post office, right? There's a room cannot be accessed by any public or even the staff there. போஸ்ட் Okay. ஆபீஸ். Post office. Why post office? அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து நீ அந்த ரூம் திறக்க முடியாது. Okay. Only person that can open the room is Islamic officers இருக்காங்களே. Mm. They're the Ah. only person that can open the door. Oh. Okay. That door apparently, this is told by them. Okay, in Malaysia, apparently in the சூனியெல்லாம் வைக்கிறாங்களே, Yeah. they transport it with postal. ஆமாவா? ம். ஓ. So சில போஸ்டல்லாம் வந்து அந்த மாதிரி மார்க் பண்ணிருக்காங்க, they keep it there. அந்த தோயோல் அதெல்லாம் இருக்குல்ல, Ah. இந்த மாதிரி தான் அனுப்புவாங்க. ஓ. இந்த போஸ்டல் வழியா. போயோலையா? லைக் Like- இது பாட்டில்லாம் இருக்குல்ல போத்தல்ல அந்த மாதிரி. இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. Okay. No, it's funny, but apparently that is the most effective way of doing it. Oh, okay. But it's not accessed by public and everything. Certain 1 or 2 officers only can put it. Mm. அங்க உள்ளுக்கு போனோனே they will go in, they will do the prayers and they will take it. And you know how often they do this? ம். Every 2 months. Wow. ஓ. So அது இஸ்லாமிக் கவர்மெண்ட்ல இருந்து அந்த ஒரு செக்டர் இருக்கு. It- They're part of That it. means you're telling every single post office. Main post I think so office. the main one HQ மாதிரி இருக்குல்ல. HQ ல Oh. every HQ has the thing. இப்ப let's say Oh. கேல்னா கண்டிப்பா ஒன்னு மெயின் இருந்து டிஸ்ட்ரிபியூட் அங்கலாம். Oh. அந்த ரூம்ல இருக்கு. Okay, okay. So and it's apparently these persons all found out. Oh, okay. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து போஸ்ட் வைக்கிறோம், இமெயிலாம் வைக்கிறோம். ஆனா நிறைய இடத்துல வந்து போஸ்டல் வழியா தான் because நீ லசாடா இதெல்லாம் இப்படி வருது. போஸ்ட் தான் யா ஆமா, போஸ்ட்லாம். ஆமா, ஆமா. போஸ்ட் வரி தான் வருது. Mm. இந்த மாதிரி தான் வருது. Mm. So they mark it. Once it's marked, they will come, they do prayers, they will extract it and everything. Wow. No, they will like they will But do, it's interesting at the same time funny how they would- என்னது எப்படி கண்டுபிடிச்சாங்க? இல்ல எப்படி வந்து extract அந்த இந்த இல்ல அந்த extractனா அவன் Windra எடுக்க file தருமா? actually US ல இருந்து they do this for potential threats. Cyanide. Cyanide. ஓ Ah. சைன். Cyanide வந்து was actually used by postal first. ஆ ஓகே. That's every postal had the cyanide thing, but Malaysia had this thing as well because they found Oh. out that this was a very apparent issue. And apparently it has increased because of Lazada and Shopee. Oh, okay, Oh. okay. நம்ம என்ன நினைச்சிருப்போம் அவங்க வந்து லெட்டர் ஏதாச்சும் அனுப்புவாங்க. இல்ல ஆக்சுவலி இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. கஸ்டம் செக்கிங்லாம் சொல்றாங்க. It's actually is going through all this. They've been briefed. Every logistic company has been briefed about this. Because you can't really see what's going on. யா யா. But they target it. சில இடத்துலலாம் இருந்துச்சுன்னா they will raise an alarm. ஓ. So they will know what it is. I think suspicious சொல்லிட்டு முதல்ல அது வந்து சஸ்பிஷனா this could be drug அந்த மாதிரி சஸ்பிஷன் பண்ண. ஆனா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சொன்னா அந்த இஸ்லாமிக் ஆளுங்க people வந்து come in and do la. and they will actually have like a prayer and everything is like a day to take it and go. That means if we find a guy who work in the post office means we can get a lot of information. because he cannot access the room. Yeah, he can't access அவன் the room. அவன் சொன்னா ஏதோ ரூம் பூட்டி இருக்கு. அவன் மைண்ட் செட்ல இல்ல ஆனா யாராச்சும் போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா வெரிஃபை பண்ணலாம். கால் பண்ணுங்க. Submit your story and I want to verify because the reason I'm telling this is they told me and I'm not sure how true is this as well okay. because they told me in a very convincing way. Mm. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க because இது நான் ஒரு செக்ஷன் கேள்விப்பட்டதே இல்ல. ஆமா. ம். இது புதுசா நாளைக்கு அதான் புதுசா இருக்கு. அது எனக்கு புதுசா இருக்கு. தெரியுமா கேல்சிஸ்ல சொல்லுவாங்க கேல்சிஸ்ல ஒரு ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட்டா மூடி இருக்குன்னு. ஆமாவா? Like எனக்கு தெரியாது. I don't know. They say that entire floor is being closed. Like even you don't know there's one floor you cannot access to it. அங்க நிக்காதல. Because அங்க தான் வந்து அந்த ஜின் இருக்கு to protect the entire building. ஆமாவா? அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஓ இது எனக்கு தெரியல. இப்ப நான் ஒரு கதை கொண்டு வந்திருக்கேன். தலைவன் கொண்டு வந்திருக்கா. இது வந்து ஓகே என்ன பண்ணவ? சரி. இல்ல இன்னும் வேற மாதிரி இருக்கு. ஓகே இது வந்து somehow வந்து நாசி கங்காங் மாதிரி இல்ல பட் somehow related to something like that lah. Okay. சோறு வச்சு என்னென்ன இல்ல இல்ல பண்ண சோறு இல்ல சோறே இல்லையா? சோறு இல்ல. சப்பாத்தி. சுஷி. சுஷியா? ஏன்னா இது ஜப்பான்ல நடந்தது. ராவா கடிச்சிச்சு. அங்க இருக்கிற தோலை வெட்டி எடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கேர்ளுக்கு நடந்தது. ம்ஹும். ஒரு நாள் வந்து அவங்க ஆன்ட்டி வீட்டை விசிட் பண்ண போயிருக்காங்க. ஓகே. ஸோ ஆன்ட்டி வந்து ஒரு சின்ன அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு. அவங்க பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. ஸோ ஹை ஸ்கூல் போற ஏஜ்ல இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன பிள்ளை டெடி பேர் வச்சுக்கிட்டு டெடி பேர் வந்து பார்க்க கிரிப்பியா இருக்கு. கால் கொஞ்சம் எரிஞ்சு போய் அப்படி ஒரு கிரிப்பியான டெடி பேர் வந்து அந்த பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்கு. பேச மாட்டேங்குது, சிரிக்க மாட்டேங்குது. ஸோ இந்த அவங்க பார்த்துட்டு அந்த பிள்ளை கேட்குது, ஆன்ட்டி யாரு இந்த பிள்ளை, ஏன்
ஓகே நான் சொல்லணும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சு அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது நம்ம சொந்தக்கார பிள்ளைங்க. நீ பார்த்திருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி திஸ் லைக் தூரத்து சொந்தம். இந்த பிள்ளைக்கு இந்த இந்த சின்ன பிள்ளை என்ன வேணும்னா சின்னம்மா. இந்த பிள்ளை வந்து சின்ன பிள்ளை இவளுங்க சின்னமாளா? இந்த 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 சின்ன பிள்ளை வந்து இந்த கேர்ள் வந்து சின்னம்மா. சின்னம்மா. ஓகே, ஓகே. கன்சிடர் ம். தூரத்து சொந்தம் படி பார்க்க போனா. ம். அவங்க சொல்றாங்க ஓகே என்னன்னா அவங்க அம்மா வந்து ரீசனா வந்து எரிஞ்சு செத்துட்டாங்க. அந்த எரிஞ்சதுல தான் அந்த பொம்மையும் எரிஞ்சு போய் அந்த வீட்ல இருந்து Oh, she died in a house fire. ஹவுஸ் ஃபயர். எப்படி என்ன ஆச்சு என்ன அதெல்லாம் ஏன்னு தெரியல. பட் நடந்துருச்சு. கன்சிடர் சூசைட். இட்ஸ் a suicide actually. Why is this? அந்த எரிஞ்ச இடம் வந்து வீடு எரியல. ஆனா எரிஞ்ச பாடி மட்டும் எரிஞ்சிருக்கு. அந்த எரிஞ்ச ஸ்பாட்லாம் இருக்கு. வீடு ஓ எரியல. அப்படியா? So நெருப்புல செத்து போறான் அவங்க சொந்தமா எங்கெங்கெல்லாம் அந்த அவங்க போனாங்களோ அங்கெல்லாம் அந்த ஸ்பாட் எரிஞ்சிருக்கு. So it's So, like அவங்க எரிச்சிட்டாங்களா? எரிச்சிட்டாங்க. பட் என்ன இன்ட்ரெஸ்டிங் திங்னா don't know what fuel she used to burn. There's nothing, no evidence what she used to burn herself. Oh, Okay. okay. But she got burned. அதுல ஒண்ணு தான் அந்த டெடி பேர். அது ஒண்ணுதான் அந்த ஆனா ஏன் தெரியுமா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா உலகத்துல இருந்து one of the most advanced technology they have is firefighting. Firefighting they can exactly know யார் ஆரம்பிச்சு எப்படி ஆரம்பிச்சாங்க ஆமா. கண்டுபிடிச்சிருவாங்க. சோ இதனால தான் அந்த கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கருத்து. சோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரு சைட் ஓடிட்டு இருக்கு. பிள்ளை வந்து கஸ்டடி பார்க்கும்போது அந்த ஆன்ட்டி எடுத்துக்கிட்டாங்களா. சோ ஆன்ட்டி எடுத்துக்கிட்டு சொல்றாங்க இப்போ வந்து இந்த பிள்ளை வந்து என்ன ப்ராப்ளம்னா இது வந்து இருட்டுல தூங்க மாட்டேங்குது. இன்னொன்னு என்னன்னா தனியா யாருமே விட்டுட்டு போக முடியாது. 24 hours யாராவது இருக்கணும். இல்லாட்டி உடனே கத்த ஆரம்பிச்சிருது அழுவ ஆரம்பிச்சு. Abandoned issues. இவங்க பார்த்துட்டு சரி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மாசம் சாரி ஒரு வாரம் வெளியே போற வேலை இருக்கு. நீ இந்த பிள்ளைய யாராவது பாத்துக்கணும். என்கிட்ட யாருக்கு ஹெல்ப் கேக்குன்னு தெரியல. ஏன்னா புது ஆளுன்ட்டு விட்டாலும் அவங்களுக்கு எப்படி டேக் கேர் பண்றது தெரியாது. ஸோ ஷீஸ் நீட் அ ஸ்பெஷல் கேர். ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ? அப்போ இந்த கேர்ள் வந்து தனியா ஒர்க் பண்ணிக்கிட்டு தனியா தான் இருக்கு. ஸோ இதுக்கும் வந்து ஒரு கம்பெனி வேணும்னு சொல்லிட்டு சரி நான் பாத்துக்கிறேன் இந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை முதல் ஹெசிடேட் ஆகுது. பட் விளாண்டு பழக ஆரம்பிச்சு சரி இப்போ வந்துருச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையும் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல வச்சிருச்சு. என்னன்னா எப்படி அதை வந்து சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அது எப்படி இருந்தாலும் கத்திக்கிட்டே இருக்கு. ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கு. இல்லாட்டி ஒண்ணு அமைதியா உட்காந்துருது. யாருக்கும் பேசாம ஒன்னும். ஏன்னா இப்ப நீ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேர்ள் இப்படி உட்காந்து இந்த பிள்ளை உட்காந்துருக்குன்னா நீ வந்து அதோட சைட் விட்டு வெளியே ஆயிட்டுன்னு வச்சுக்கேன். கிச்சன் போயிட்டு கத்த ஆரம்பிச்சிடும். பக்கத்துல ஆளு இருந்துகிட்டே இருக்கணும். அது வந்து நீ பாத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. சோ நீ அதோட சைட்ல இருந்து வெளியே ஈவன் அது கண்ணா சந்திருச்சு நீ திடீர்னு பார்த்து நீ இல்லையா கத்த ஆரம்பிச்சிடும். ஓகே. So நீ இப்படி கொஞ்சம் அப்ப வந்து இந்த கேர்ள் வந்து சரி பரவாயில்ல இதுக்கு ஏதாவது பண்ணணுமே இந்த பிள்ளைய வந்து சிரிக்க வைக்கணுமே சொல்லிட்டு சிரிக்கவே மாட்டேங்குது. சிரிச்சா நல்லா இருப்ப பாரு அந்த போடல சிரிக்கவே மாட்டேங்குது பிள்ளை. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம சரி இந்த கேர்ள் வந்து என்னன்னா அது வந்து ஃப்ளவர் பாட்லாம் வச்சு போட்டோ பிடிக்கும். அழகழகா போட்டோ பிடிச்சி வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி. ஸோ இதோட டிஜிட்டல் கேமரா வச்சுக்கிட்டு அது போட்டோ பிடிச்சிட்டு இருக்கு. இந்த பிள்ளை கிட்ட வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஷி saw something that girl interested in. லைக் உனக்கு கேமரா பிடிக்குமா அப்படின்னா அது பிள்ளை பார்த்துட்டு இப்படி பேசாம ஒன்னும் பேசாது. அது ரிப்ளையே பண்ணாது. சரி கேமரா கொடுத்ததும் அது பார்த்துட்டு உடனே எடுத்துட்டு ஓடிடுச்சு. எடுத்துட்டு ஓடிட்டு அது பாட்டுல பிடிச்சிட்டு இருக்கு. ஐயோ வெயிட் ஆச்சு ஃபிலிம் இல்ல டிஜிட்டல் கேமரா. ஐயோ மெமரி கார்டு she feel happy because something that can make her happy. சோ ஓகேல அப்புறம் வந்து தூங்க போயிடுச்சு. சோ லைட் அடைக்க முடியல அகைன். பட் லைட் திறந்து வச்சுட்டே தூங்குறது. the girl who take care of her வந்து தூங்கிட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்கும்போது ஃபிளாஷ் அடிச்சிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த பிள்ளை வந்து என்ன சொன்னப்ப வாட் டைமிங்னே ஒன்னு ஓத்த டைமிங் ஃபிளாஷ் அடிச்சிட்டு இருக்கு. சோ இந்த உள்ள பாக்கும்போது இந்த பிள்ளை வந்து அது மூஞ்சி கிட்ட நின்னு ஃபிளாஷ் அடி பிடிச்சிட்டு இருக்கு. அது மூஞ்சி கிட்ட இந்த கேர்ள் தூங்கிட்டு இருக்கு. இவ போட்டோ எடுத்துட்டு சின்ன பிள்ளை வந்து என்ன போட்டோ எடுத்துட்டு இருக்கு. அது எப்படி எடுத்துட்டு இருக்குன்னா இப்படி கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பா எடுத்துட்டு அதுகிட்ட அப்படியே அந்த கால் கிட்டே இருந்து அப்படியே தலைகிட்ட வருது. என்ன எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சரி பிடிங்க தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கும்போது தூங்க மாட்டேங்குது. சரி அப்படின்னு சொல்லி திருப்பி தட்டி தூங்க வைக்க கட்டி பிடிச்சிட்டு தட்டி தூங்க வைக்கிறது. கொஞ்ச நேரம் சென்று இந்த பிள்ளை வந்து உடம்புலாம் ஸ்டார்ட் ஷிவர். ஸ்மால் கிட் ஸ்டார்ட் ஷிவரிங் லைக் கண்ணெல்லாம் வந்து மேல ஓடி போய் she got scared. என்னாச்சு இந்த பிள்ளைக்கு அப்படி என்னாச்சுன்னு சொல்லிட்டு உடம்புல தட்டி உடனே ஆன்டிக்கு ஃபோன் அடிச்சு என்னாச்சு இந்த பிள்ளைக்கு உடம்புல தெரியலையே எனக்கும் நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கிளினிக் ஏதாவது போ அப்படின்னு சொல்லி சரி இந்த பிள்ளை வந்து எல்பி கிளினிக் ஒன்று the moment she wake up got fine. என்னாச்சு உனக்கு என்னன்னா பேச மாட்டேது. ஸோ என்னடா அது. ஸோ இதனால தான் ஆண்டி நம்ம தள்ளி விட்டாங்களோ. ஸோ அப்படின்னு பட் ஆனா அந்த கேர்ள் வந்து ஓகேலா ஸ்டில் ஷி டேக் கேர். ஸோ ஒரு இதே மாதிரி வந்து ஒரு 2-3 நாள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது இந்த கேர்ள். ஓகே. அப்நார்மலா அந்த பிஹேவ் பண்ணுது. இந்த கேர்ள் வந்து இந்த சின்ன பிள்ளை என்ன பண்றது அதுக்கே புரியல.
திடீர்னு ஏதோ ஒண்ணு ஆகுது. ம். ஒரு கட்டத்துல வந்து ரூம்ல பார்த்துட்டு இப்படி பாயிண்ட் பண்ணுது. அங்க பாயிண்ட் பண்ணுது. அங்க என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. ஒரு கார்னர் தான். சோ அங்க என்ன இருக்கு? அ எல்லாம் பார்க்குறாங்க. கார்னர். இல்ல அது ஒண்ணும் பேசாது. அது சும்மா கை மட்டும் கை காட்டும். மட்டும் காமிக்குது. அது ஒரு வார்த்தை கூட அது பேசுனது அந்த பிள்ளை. ம். Actually, it's fucking creepy when you think about it, right? என்னது? A small girl, ம். திடீர்னு ஒரு கார்னர் பத்தி இப்படி பாயிண்ட் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் லைட்டா யோசிக்கிற மாதிரி தான். ஒண்ணுமே இல்லாத கார்னர்ல எதுக்கு கை கட்டணும்? ஏன் நானே அந்த மாதிரி சின்னதுல கை கட்டியிருக்கேன். எதுக்கு? பின்ன எதுக்கு கை கட்டுவாங்க? எதுக்கு? ஏன்? இல்ல சும்மா கை தூக்கல. லைட்டா அப்படியே இழுத்துக்கிச்சுங்க. எப்படி காட்டினா நீ ஆர்டர் பண்ற, எப்படி காட்டினா நீ பேக பாக்குற. சோ ஆன்ட்டி கிட்ட போயிட்டு சொல்லிருச்சு. அது ஒரு வாரம் ஆயிடுச்சுல. ஓகே. டைம் ஆச்சு. அந்த பிள்ளை கொண்டு போயிட்டு ஆன்ட்டி கிட்ட விட்டுருச்சு. விட்டுருச்சு. ம். சோ அந்த பிள்ளை வந்து கேமரா கையில பிடிச்சிட்டே இருந்துச்சு. சரி நீ இந்த கேமரா தான் அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு நீ கேமரா நீயே வச்சுக்க. ஆ. நான் இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கேமராவும் கையில கொடுத்துருச்சு. ம். சோ அந்த பிள்ளை தூக்கிட்டு ஹாப்பியா அப்பதான் வந்து அந்த பிள்ளை வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் she குடுச்சு. smiled. சிரிச்சு நல்லா Like, இருப்ப பாரு. she ம். smiled. And then because nobody take care of the அந்த girl, மாதிரிலாம். அந்த மாதிரி பார்த்தது இல்ல. One day later ம். ஆன்ட்டி ஃபோன் பண்றாங்க. ம். அந்த பிள்ளை இறந்துருச்சு. அந்த கேர்ள் ஷாக் ஆயிடுச்சு. லைக் how? அங்களே ஷாக் தான். ஆமா. ஆ. லைக் என்னாச்சு அப்படின்னு இல்ல நீ மொத வா. when she went there, the girl I rolled up கையில் இப்படி அப்படி like completely like you know படுத்தா எப்படி இந்த என்லாம் இப்படி வச்சிட்டு இப்படி படுப்பாங்க. Basically, ஆ. ம். So and என்ன பண்றதுன்னு அவங்க ஆன்ட்டி இது என்ன சொன்னாங்கன்னா நைட் டைம் இதே மாதிரி உடம்பு ஷிவரிங் ஆயிருக்கு. தென் ஆன்ட்டி ட்ரை ம். எழுப்பிட்டு பார்த்திருக்காங்க. எழுந்திருக்கல, எழுந்திருக்கல. எழுந்திருக்கல. ம். ஸோ தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்குள்ள அந்த பிள்ளை இறந்துருச்சு. செத்துருச்சு. ம். ஸோ ஆனா அதுக்கு வந்து படுத்திருக்கும் போதே ஆக்சுவலி இறந்துருச்சு ம். அந்த மாதிரி. ஆனா அவங்க என்ன பண்றது தெரியாம அவங்க ஆ. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ம். இப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க காஸ்ட் ஆஃப் டெத் வந்து ஏதோ கார்டியக் அரெஸ்ட் இந்த மாதிரி ஓ, அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்களா? ஏதோ ஆனா என்ன ஓகே. தெரியல. என்ன ரீசன் தெரியல எக்ஸாக்ட்லி. பட் செத்துருச்சுல. ஆ. இப்ப வந்து இந்த கேர்ள் வந்து ஃபேமிலி சோ சேட். ஏன்னா இந்த பிள்ளையும் செத்துருச்சு. அவங்க அம்மா செத்துட்டாங்க. பட் நோ என்ன ப்ராப்ளம்னா இப்ப ஏதாவது ரீசன் தெரிஞ்சா பரவாயில்ல. 2 பேரும் செத்துட்டாங்க. நோ ரீசன். ஏயா? சோ அந்த கேமரா கொண்டு போயிட்டு இப்ப அந்த கேர்ள் வந்து போட்டோ எடுச்சுல? அந்த அதுக்கு ரொம்ப சேடா இருக்கும்போது சோ அந்த கேமரா அந்த பிள்ளை என்னதான் போட்டு பாத்து சோ பாக்கும்போது அந்த ஸ்வீட் மூமெண்ட் அந்த பிள்ளை வந்து இந்த பிள்ளை இப்ப பாக்குது. இப்பதான் பாக்குது. இப்ப பாக்குது. ம். இது தூங்கும் போது எடுத்திருக்கு. ஆ. அழகழகா எடுத்திருக்கு. போட்டோ பூவு. ஆ. ஒரு கட்டத்துல அந்த பிள்ளை வந்து படம் பிடிச்சிட்டு இப்படியே வச்சு தருமா. ஆ. she saw அந்த பெட் கிட்ட ஒரு கருப்பு உருவம் ம். தலை அப்படியே ஏஞ்சி அப்படியே குனிஞ்சு இப்படியே ஏஞ்சி வந்தா எப்படி இருக்கும். ஆ. ஓகே இந்த மாதிரி வந்து she got scared and she threw away. Like ஓ, அந்த போட்டோ உருவத்தை பார்த்துட்டு. ஓ, பார்த்தா ஆ. என்ன உருவம்னு சொன்னிச்சா இல்ல? அது ஒரு கருப்பு உருவம். கருப்பு உருவம். ஒரு ஷேடோ மாதிரி தான் இருக்கு. ம். இப்ப அதுக்கு வந்து இன்னும் என்னன்னா அது தூங்கிட்டு இருக்கும்போது இப்ப ஆக்சுவலி இந்த கேமரா வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கேமரா வந்து தூங்கிட்டு இருக்கும்போது நைட் டைம் she actually again saw the flash. மறுபடியும். சோ அது தூங்கிட்டு இருக்கும்போது ஃபிளாஷ் அடிச்சிட்டே இருக்கு. ம். ஃபிளாஷ் அடிச்சிட்டே இருக்கு. தென் only she actually picked up the camera she saw. ம். இப்போ வந்து ஆரம்பத்துல இருந்து அது பார்த்துட்டு வருது. என்ன இதுலயும் பார்த்துட்டு வருது. கடைசி ஃப்ரேம்ல அது பார்க்கல. ம். ஆக்சுவலி இப்ப அந்த பல்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரேம் பிடிச்சிட்டு இருந்துட்டு இருக்கு. ம். இப்ப கரண்ட் அந்த ஃப்ரேம் யார் பிடிச்சிட்டு இருந்தா. ஆ. சோ அந்த ஃபிலிம் அந்த ஃப்ரேம் இப்ப வந்து இந்த பிள்ளை படுத்துக்கிற ஆப்போசிட்ல இருந்து வருது. சோ பாயிண்ட்ல இருந்து ம். இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி வந்திருக்கு இந்த சைடுல இருந்து. கால் சைடுல இருந்து வந்துச்சா the early time. இப்போ வந்து தலையில இருந்திருக்கா? அந்த ரூம் கதவு கிட்டே ஓ, அப்படி. ஓகே. அப்படியே வந்துட்டு இங்க வருது. Then at one point the last frame the girl is actually the சின்ன பிள்ளை standing pointing there. அந்த கேமரா நிக்கிற இதுல. girl உருவம் தெரியுது. ம். she is actually pointing there. இப்போ இந்த girl அந்த கேமரா எடுத்துட்டு she actually pointing at the corner ம். because every time she point at the corner right she actually captured it. she saw and completely ஒரு full உருவம் ஒரு முடி விரிச்சு போட்டு இந்த கூனு வளைஞ்ச ஒரு demon. உருவம். ஓ, டீமன். சோ இத பார்த்ததும் she actually அந்த கேமரா தூக்கி போட்டு அப்படியே பேக் இது கேமரால அந்த போட்டோல விழுந்திருக்கு. விழுந்திருக்கு. அந்த அப்படியே அந்த வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சு. ம். ஓடி வந்துட்டு then she got scared and she talked to the auntie. இந்த மாதிரி நடந்துச்சு. அந்த ம்ஹ்ம். பிள்ளை சாவல இன்னும் மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்ன சரி அப்பனா வந்து இதோட நடந்த அந்த அப்பா யாருன்னு இப்ப கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது கேர்ளுக்கு அப்பா இல்ல. ஆனா அப்பா இருக்கான். பட் எங்க போயிட்டான் என்ன ஆயிட்டான் ம். அதெல்லாம் தெரியல. ம். சோ இந்த கேர்ளும் வந்து தேடி பிடிச்சி எங்கெங்கயோ ஆளெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த சர்டிபிகேட்லாம் வச்சு பர்த் சர்டிபிகேட்லாம் வச்சு என்னமோ வச்சு கண்டுபிடிச்சிருச்சு அப்பா யாருன்னு. அவன் ஆக்சுவலி ஆல்கஹாலிக் பர்சன். அவன் பார்த்துட்டு அது என் பிள்ளையே இல்ல. அது எவனோ அது தேவடியா அந்த அவ எவட்டோ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பச்சை அவன் சொல்றான். ம்.
ஸோ she feel like அது உன் பிள்ளை நான் செத்து போச்சு இது உனக்கு கவலையே இல்ல அதெல்லாம் அவ என்ன மாதிரி ஆளுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சத்தம் போட்டிருக்கான். then she actually tried to find out the story even more detail. So her friend அந்த ஆண்டியோட அந்த இப்போ இந்த கேர்ள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது actually she found out இந்த ஃபேமிலி இன்னும் அவங்களோட ஃபேமிலிலாம் இருக்குல்ல அவங்க சைட் ஃபேமிலில found out that that means இந்த கேர்ளோட பாட்டி ஓகே. she used to be a prostitute. இந்த கேர்ளோட பாட்டி இந்த இறந்து போன கேர்ளோட பாட்டியா? ஆமா. ஓகே. இறந்து போன அம்மா இருக்காங்களா அவங்களோட அம்மாலா? அவங்களோட அம்மா. அதான்டா பாட்டி. அதான். So she used to be a prostitute. ஓகே. அவங்க வந்து மேன்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு ஜின் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஜின் டீல் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. And in order to do that she has to sleep with the demon. So somehow like that. அதாவது மேன் அட்ராக்ட் பண்றதுக்கு she still have to sleep with அந்த டீமன் தான் வந்து she has to sleep with him in order to சொல்லலாம். அதுக்குன்னு டீமன் இல்ல, கூட இருக்கலாமா? like I don't know. அந்த மாதிரி தான் கதை. So eventually என்னன்னா இந்த டீமன் வந்து asked for even younger girls. So இந்த younger girlல வந்து யாருக்கு அவங்க அம்மா. So இப்போ என்னன்னா அவங்க அம்மாவையும் அதே ஃபீல்ட்ல வந்து விட்டுட்டாங்க. ஆம்பளை பேசி விடுறது இந்த மாதிரி ஆம்பளைல வந்து விட்டு அவங்க அம்மா காசு வாங்கிட்டு இருக்காங்க. லைக் பாப்பாயாம்லா பாப்பா மாதிரி. இப்ப இந்த டீமனியும் விட்டு அவங்க அம்மா வந்து அந்த பிள்ளை அவங்க கூட படுக்க வச்சிருக்காங்க. ஓ வாவ். So I think at one point the mom she tried to find talismans and things. என்ன அவங்க பாட்டி செத்துட்டாங்க. செத்த பிற்பாடு she wanted this demon to go away. So she tried to prevail அந்த மந்திர ஜாமான்லாம் கொண்டு வந்து வச்சு ஸ்டாப் பண்றதுக்கு. That's where the demon believed to be killed her. Backfire ஆயிடுச்சு. So இது கொன்ன பிற்பாடு இந்த பிள்ளை இந்த சின்ன பிள்ளை தெரியுமா actually considered like the demon's kid. Behalf. Literally இல்ல but behalf is the demon's kid. ஒரு moral. So it claims back what it wants. அந்த மாதிரி அதுதான் அவங்களோட பிலீஃப் நம்புறாங்க. So now she is looking for another woman. So அதனால தான் இந்த கேர்ள் பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த கதையெல்லாம் தெரிஞ்ச ஒருபாடு இவங்க போயிட்டு அவங்க ஃபேமிலியோட சாமியார் எல்லாம் போய் பிடிச்சி அந்த டீமனை வந்து வேடிச்சிட்டாங்களா? சென்ட் ஆஃப். அதுக்கு பேர் இருக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் தெரியல என்ன இது. தட்ஸ் ஒன் ஆஃப் த என்ன சொல்லுவாங்க ஜப்பனீஸோட அந்த டீமன் எமி ஃபுகடா. எமி ஃபக்கடாவா? ஃபுகடாவா? கூகுள் பண்ணி பாரு. அந்த மிஸ்டீரியஸ் டேட் வந்து பேசிக்கலி because அந்த டீமன் தடுக்க ட்ரை பண்ணில she got the demon burnt her. Yeah. Fucking ass. So doesn't mean the girl also is the demon, the mother was also the demon's child? No but behalf like literally வைக்க முடியாது. ஆனா ஒரு மேபி கனெக்ஷன் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படி பார்த்தா அது சொந்த பிள்ளையே தான் ட்ரை பண்ணிருக்கு. தக் லைஃப் டீமனுக்கு தான் இதுக்கும் தக் லைஃப். மேடம் I am your only Adam. அந்த டீமன் வந்து ரங்கராய சக்திவேர் நாயக்கர். Madam, I'm your only Lucifer. Maybe that's what it wants from the kid, but the kid couldn't take it. இது ஜப்பனீஸ் நாத கதை. ஜப்பான் yakuza அங்க எது கனெக்ட் பண்ணுங்க. தக்கல அதான் அது. So but அது அவங்க அம்மா அது அகைன்ஸ்ட் பண்ணனால தான் அது எரிச்சு விட்டுருச்சு. இதுதான் they believe because there's no reason exactly reason இல்ல. இது கூட 100% அவங்களுக்கு தெரியல. But it believed to be could be அந்த மாதிரி. ஏன்னா எப்படி எரிஞ்சாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இந்த பிள்ளை எப்படி செஞ்சல. பட் சாமியார் சொல்றது என்ன the demon எப்படி வேட்டையாடிச்சாங்க சொன்னாங்களா? அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் போடல. நிறைய பப்பரசி கூப்பிட்டு. ஏன்னா இது வந்து நான் ஃபிளாஷ் அடிச்சு ஓ god I can't take it. இது இப்ப சிட்டி ஃபிளாஷ் அடிச்சா வேலை செய்யாது. ஓகே இது வந்து ரெடிட் வந்து ஜப்பான்ல அவங்க சொன்ன எழுதின ஒரு கதைல அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பையன் ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணி உங்கள்ட்ட கதை சொல்லியிருக்கான். அவன் ஜப்பான்ல படிக்கும்போது அவனே வேர்டு கான்செப்ட் பண்ணி பாரு இங்கிலீஷ் படிச்சிட்டு 2.0. இந்த வாரம் வந்து சோஷியல் மீடியாலாம் ரொம்ப பெருசா பரபரப்பா நீலாம் கொஞ்சம் துடிக்க வந்துட்ட. அதான் நான் அதை பத்தி கேட்கலான் இருந்தேன். என்ன அல்ல ஓகேயா? ஓகேன்னு தெரியல. இது வரதுக்குள்ள ஓகே ஆயிருமான்னு தெரியல. பட் இப்போ பேசும்போது இட்ஸ் a bit like let's see what's going on. இல்ல நிறைய பேர் வந்து actually they DM me and ask me to talk about this. Okay. And recently for the people who don't know, okay, the context is somebody one of his mutual friend has was taken advantage by a priest in a temple. Yeah. Okay, this is the PG version. Yeah. Okay? But the problem was people started blaming the girl for dressing up. லைக் நீ வந்து அது என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி போட்டு அகெயின்ஸ்ட் அவளுக்கே அகெயின்ஸ்ட் ஆச்சு. நீ கோயிலுக்குன்னா நீ வந்து சில முறை இருக்கு உடுத்திட்டு போனோன்னு. லைக்
on the day it was a Punjabi shoot. Even like at one point she even posted. நான் இதுதான் போட்டு பஞ்சாபி ஷூட். அது டைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல, டைட்டா இது இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இதை நான் வந்து சொன்னா கொஞ்சம் ஏத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். ஏய். பட் யூ ஹேவ் டு see in open mindset. ஓகே, ஒரு ஒரு ப்ரீஸ்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து முன்னியே வந்து காலங்காலம் சொல்லி விட்டுருக்காங்க, காளியம்மாவே வந்து அம்மனமா தான் இருக்கு. அது அம்மனமா இருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து அதை அப்படியே தான் பாப்பியா? அது அம்மான்னு தானே பாக்க. அது மட்டும் எப்படி அம்மான்னு ஒன்னால பார்க்க முடியுது? அம்மனமா தான் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அந்த கர்வ் அந்த வந்து அப்படிதான் அந்த கல் வடிவங்களை வச்சிருப்பாங்க. ஃபுல்லா நேக்கட் தான். அந்த மண்டவோட வச்சு கொஞ்சம் மறைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அதை மட்டும் ஏன் உன்னால அப்படி பார்க்க முடியல? அப்போ கண் பார்வை உன் கண் பார்வை தான் அது. So it's not the dressing's fault, it's your So- fault. I think Arvind made a video about made a video about it and he said the Yeah. thing content is not stitched on yeah fabric. yeah yeah Correct. Okay, செம்ம line that. அது நல்லா இருந்துச்சு. அது கேட்கும் அதுதான் வந்து என்னது நான் என்ன சொல்லுவேன்னா, நீ பார்க்குற விதத்துல தான் இருக்கு. ஆமா. ஸோ ஈவன்லா லெட்ஸ் சே ஏதோ ஒரு ப்ரேயர்ஸ்க்காக யாராச்சும் நேக்கட்டா வந்து ஏதோ ஒரு அது என்ன சொல்லுவாங்க அதுக்கு, நீ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு காரியம் பண்ணணும், பரிகாரம். ஈவன் இன்னும் நம்ம ஊர்லயே கேள்விப்பட்டிருக்கோம், நேக்கட்டா அதெல்லாம் பண்ண வந்தாருன்னு. Even that is happening, you don't, it's not it's not like a Don't ஒரு sexualize invitation. it. Invitation Don't கிடையாது. அது இன்வைட் பண்றது இல்ல, வா நீ தொடலாம், இதான் சான்ஸ். அதெல்லாம் கிடையாது. நீ பார்க்குற விதத்துல தான் இருக்கு. So I was like so angry about it. So okay, I'll ask you all one simple question. Okay, who do you think is at fault? I would say the priest. Of course. I mean, ஓகே, இது நான் பர்சனலா ஒரு கதை சொன்னா ஐ திங்க் யூ வில் கனெக்ட் டு தட் பாயிண்ட். okay. Yeah, but like I personally think before you tell, because I know the story what he's going to tell. அது ஒரு ரொம்ப பர்சனல் ஸ்டோரி. ஆனா நான் அது அது வந்து சொல்லணும், because personally I don't think so the priest is at fault. Hear me out. I don't think the priest is at fault or the girl is at fault. I think we are at fault. Why? ஏன்னா நம்ம வந்து இந்த priestலாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய இடத்துல தூக்கி வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல தூக்கி வச்சிருக்கும் போது அவங்க வந்து இந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிருக்கோம். அவன் ஏன்னா கடவுளை கும்பிடுறாங்க, கடவுளை வந்து அவங்க தான் they are the closest person to God. So they are pure lah. So they must be pure. I just want to let you know they can't be pure. They're Because still they a are human being who's doing it not out of their good heart, but because they're earning a money out of it. It is still a work for them. Correct. You have to understand. நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க அது வழியா காசு சம்பாதிக்கிறாங்க. அவங்க வந்து அது நல்லது பண்ணா கூட அவங்க ஏதோ ஒரு காசு இல்ல, சம்பாதிக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அவங்க காசு எடுக்கல, பட் ஈவன் No. தோ there is There is an exchange of how are they making a living. Okay, that's a very important question. So நீங்க வந்து அந்த இடத்துல தூக்கி வைக்கும் போது you give them a space where they cannot do any wrong, and there are people who will take advantage of that situation because நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஆளுங்க நம்ப மாட்டாங்க. இதே தான் அந்த பொண்ணும் சொல்லும். ஏன்னா யாராச்சும் இந்த மாதிரி ஆளுங்க என்ன தொட்டாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீ சொன்ன மாதிரி தான் நம்ம இந்த ப்ரீஸா ஒரு இடத்துல நம்ம வச்சிட்டோம். அவங்களும் மனசந்தான். That's why I say don't keep anybody above, don't keep them at a God level. அவங்க மனுஷனா பாருங்க. They are capable of making mistakes and they are capable of every human emotion like lust and everything. they're like supposed to be a teacher. They're supposed to teach you and guide you, not there to tell you I'm the God, you have to believe me, and I Yeah. tell you whatever I tell you, you must listen to me. And That teachers, cannot be accepted. yeah, That teachers cannot- also make mistake. Correct. நாங்க வந்து நாங்க வந்து இந்த உரிமை இஷ்யூ பண்ணும்போதே நீங்களாம் வந்து பெரிய இஷ்யூ ஆக்குனீங்க. But you have to understand, we understand what mistake we made and we apologize. No, the thing is that we see, if we mistake and we realize this is an honest mistake, so we have turned ourselves in. That person, people are justifying him, but he never turned himself in. Yeah, If he didn't do anything wrong, Then why you hiding, right? Yeah. yeah, because you have to understand, நீங்க வந்து இந்த மாதிரி பிரீஸ்டுக்கெல்லாம் இடம் கொடுத்தனால தான் அவங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. You have to understand, this is listening very, very open manner. Because you gave the space for them to behave like this, right? இவங்க வந்து இவங்க என்ன சொன்னாலும் தப்பா இருக்க முடியாதுன்னு They are ஒரு the right one lah. ரைட்னு வச்சிருக்கீங்களே, அது அந்த இடத்துக்கு கொடுக்கும் போது they can do anything with you. Yeah. They can money, anything they can take of you. The only reason that this case went above is because the person who was involved is in media. And she was brave enough and there are people around her who can make this big. But can you imagine how many girls are out there or guys out there who don't have a media to tell? அவங்க the பேரண்ட்ஸ் parents, வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த பையன் சொன்னானே புருஷன்லாம் பாத்துக்கோ ஆமா, பாத்துக்கோ பாத்துக்கோ. சொல்லி 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 Orthodox எத்தனை family மாதிரி. பேர் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. Because even when I did this, இதை பத்தி வீடியோ எல்லாம் பேசும்போது அத்தனை மெசேஜ் லைக் இட்ஸ் நாட் லைக் இப்போ நடந்தது இல்லை, எத்தனையோ வருஷம் முன்ன
எங்களுக்கும் நடந்திருக்குண்ணே, இந்த மாதிரி நடந்திருக்கு. அண்ட் தென் தே டோன்ட் வாண்ட் டு சே பிகாஸ் இன் அ வே வந்து ஏன்னா இப்ப இந்த சொன்ன ஃபேமிலி இருக்குல்ல, இப்ப இவர் சொல்ற கதையில வந்து புருஷன் என்ன செஞ்சாலும் பொண்டாட்டி கேட்டுறணுமா? இவங்க வந்து வளர்ந்த விதம் எப்படின்னா, தப்பு என்னத்தான் வந்து இன்னொருத்த பண்ணாலும் இது ஃபேமிலி கிட்ட சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? நம்மள ஏசிடுவாங்க. இது பெருசா எடுத்துக்க மாட்டேன்னு ஒரு பயம். வெளிய சொன்னா இது யாரோ கேர் பண்ணிக்க மாட்டாங்கன்னு ஒரு பயம். A good guy can do a bad thing and a bad guy can do a good thing. Yeah, That's how depends love on the is. situation. Yeah. In So the- the situation அது இருக்கும். அதே ம். நேரத்துல இருந்து லைக் இதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் நீங்க நாங்க ஏதாவது சொல்லணும்னா ப்ரீசே சொல்லுவோம். So, okay, இது வந்து it happens when I was like 10 or 11 years old. ஸோ எங்க அம்மா வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூன்னு வந்துச்சுன்னா வந்து டாக்டர் போய் பார்க்க மாட்டாங்க. அவங்க போயிட்டு பார்க்கறது வந்து வந்து சாமியார் தான். ஏன்னா அதான் எனக்கு மந்திரம் கண்டிப்பா எனக்கு மந்திரம் செஞ்சுட்டான். ஏன்னா அவங்க இது வந்து நான் சொன்னா வச்சு அவங்க வந்து நான் வந்து இந்த சொல்லல. இந்த கதையை நான் ரொம்ப பேர்ட்ட சொல்லல. இவன் வந்து இப்போதான் அவங்ககிட்ட ஆமா, நான் ஆமா. சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கதையை நான் வந்து யார்கிட்டயும் சொன்னதில்ல. பிகாஸ் அது வந்து எங்க அம்மா அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதனால But I think நீ சொல்லணும் ஏன்னா I think it will help people understand What's actually going on. பையனா நீ என்ன பார்த்திருக்க? கரெக்ட். ஸோ அப்போ வந்து எங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூனும் இந்த மாதிரி சாமியார் போய் பார்க்க வருது வழக்கம். ஏன்னா அவங்க சித்தி அவங்க எல்லாம் செஞ்சாங்க. அவங்க கண்டுபடி வந்து செய்வனே. அவங்க செய்வனே பிகாஸ் அவங்க அந்த மாதிரி வளர்ந்து வந்துட்டாங்க. ஓகே, அதனால அவங்க பார்வை வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாமியார்கிட்ட போயிட்டு இது வந்து மலாக்கால ஒரு சாமியார். ஆனா இந்த இடம்லாம் எனக்கு மறந்து போச்சு. சின்ன பிள்ளை நான் அப்ப கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ அந்த சாமியார் வந்து ஒரு வீட்டில் தான் அவர் வீட்டில் தான் ஒரு ரூம்ல வந்து அது சாமியத்தெல்லாம் வச்சுட்டு ஒரு இதெல்லாம் பண்ணுவாரு. ஆக்சுவலி அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃப் வந்து சர்ஃப்லாம் பண்ணுவாங்க. ஒய்ஃப் இருக்காரு. சாமியாருக்கு ஒய்ஃப் இருக்காங்க. பிள்ளைங்களாம் இருக்கு. இதெல்லாம் வந்து அதெல்லாம் அவர் இது மந்திரம்லாம் செய்யும் போது கதவு மூடிடுவாரு. ஸோ அப்போ நானும் எங்க அம்மா தான் உட்காந்துருக்கோம். அவர் வந்து ஒரு பேப்பர் எடுப்பாரு. சின்ன பேப்பர் பாரு. அவர் வந்து எக்ஸ்ரே சாமியார். எக்ஸ்ரே வச்சு அம்மாவை இங்க தான் கையில வச்சு எக்ஸ்ரே எடுப்பாரு அவரு. ஏன்னா மாறுபடாது. ஸோ எங்க அம்மாக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க தெரியாது இது பண்ண போறாங்கன்னு. இது தெரியாது. அவங்க Okay. அம்மாக்கு இதெல்லாம் பண்ண Okay, போறாங்கன்னு தெரியாது. okay. அவங்க நினைச்சது வந்து அவர் வந்து வெத்தலையில போட்டு பாப்பாரு. okay. அதுதான் அவங்களுக்கு தெரியும். பட் இவர் என்னாருன்னா ஒரு பேப்பர் மாதிரி எடுத்துட்டு நான் இதுல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தடுவிட்டு சட்டையை அவருங்க அப்படின்னு. எங்கம்மா சட்டையை அவுக்கணும். இல்ல நீங்க அப்படிதான் பார்க்க முடியும். பரவாயில்லம்மா ரொம்ப ரொம்ப யோசிக்காதீங்கம்மா பரவாயில்லம்மா அப்படின்னு அன்பா பேசுற மாதிரி பேசுறாரு. ஸோ எங்க அம்மா வந்துட்டு அதுக்கெல்லாம் பேசல. இப்ப இதெல்லாம் வந்து ஹாஷா இல்லம்மா பாருங்கம்மா ஒரு இந்த மாதிரி கேரிங் மாதிரி பேசுறாரு. நான் அங்க பார்த்து நானும் கன்ஃபியூஸ். எங்க அம்மா என்ன பாக்குறாங்க. சரி அவங்க வந்து இப்ப சட்டை கொஞ்சம் நீக்கிட்டு இப்படிதான் இருந்தாங்க. இல்லம்மா நீ முழுசா அவுக்கணுமா அப்படின்னு. எங்க அம்மா வந்துட்டு இல்ல சின்ன பிள்ளை இருக்கா பரவாயில்ல வேணாம் அப்படின்றது. இல்ல நீங்க அதெல்லாம் ஒரு தப்பே ஒண்ணுமே இல்லம்மா. இது இப்படி பண்ணாதான்மா உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம்ன்றது நான் கண்டுபிடிக்கணுமா வேணாமா, இப்ப நீங்க பார்க்கணுமா வேணாமா அப்படின்ற போது எங்க அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் நீக்கினாங்க. பட் அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அந்த டைம்ல போயிட்டாங்க. பட் தென் தட் கை டுக் அட்வான்டேஜஸ் டு கோ இன்சைட் அண்ட் தென் ஹி வாஸ் டூயிங் மந்திரம் எல்லாமே எனக்கு அந்த டைம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. பட் அதே சமயம் ரொம்ப எங்கர் ஆகுறதா பிகாஸ் ஐ அம் கிட் ஐ ஆல்சோ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன். ஸோ அந்த ஆள் பார்த்துட்டு பண்ணிட்டு ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்க அம்மா பார்த்துட்டு அவங்களும் வந்து ஒரு டிரான்ஸ் லெவல்ல போயிட்டாங்க. ஒரு டிரான்ஸ் அந்த மாதிரி ஆமாவா அவங்க வந்து கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி இதாயிட்டாங்க. பட் அதே சமயம் அவங்களுக்கும் கன்ஃபியூஸா இருக்கு. பட் அதே சமயம் அவங்க வந்து நம்புறதுனால டீப்பா சாமின்றத நம்புறதுனால அவங்க அந்த இடத்துல போயிட்டுறாங்க. முடிஞ்சதும் லுக் அட் இட் அண்ட் சேட் ஓகே உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு இதெல்லாம் இருக்கு. உனக்கு நெஞ்சில் செஞ்சுட்டேன். ஊசி வந்து உன் நெஞ்சுக்குள்ள இருக்க ஒரு ஆணி இருக்கு. இதை நான் எடுக்கணும். இந்த ஆணியை வந்து நான் வந்து எடுக்கிறேன் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு வா அப்படின்னு. இந்த வாட்டி வந்து பையனை கூட்டு வராதீங்க. ஸோ இது தெரிஞ்சதும் வந்து எங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. ஏன் பையனை கூட்டு வர்றது இல்ல பையன் வந்து தனியா இருக்க மாட்டான். நான் வந்தாதான் அவன் கூட தான் இருப்பான் அப்படின்னு. He keep insisting no he need to go இல்லாட்டி அவன் அடிச்சிடும். இது உங்களை அடிக்கிறது வந்து அவன் அடிச்சிடும் அப்படின்னு. தென் த செகண்ட் டைம் போனாங்க. அகெயின் அவங்க வந்து ஒரு அப்பா மாதிரி தான் பாக்குறாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் வயசான ஆள் தான். பட் அவங்க வந்து கொஞ்சம் வந்து இல்ல அவர் அப்படிதான். ஏன்னா அவர் பேசுற விதம் அப்படி. He talk very caring. Again he asking to இது இப்ப நெஞ்சில வச்சு பார்க்கணும் இங்க வச்சு பார்க்கலாம். நீ இருந்தே இங்க வச்சு பார்க்கலாம். பட் ஏன் கீழே எல்லாம் போகணும்? இங்க என்ன அவனுக்கு ஊசி இருக்க போது ஆணி இருக்கு. அங்கதான் ஆணி இருக்கா. அங்க ஆணி எடுத்துட்டா
ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். பட் செகண்ட் டைம் வந்து எங்க அம்மா வந்து கொஞ்சம் ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள். தென் அதுக்கு பிற்பாடு அந்த ஆள் சொல்றது வந்து கீப் காலிங், கீப் ஆஸ்கிங், நீ வரணும், நீ வந்தா தான் அந்த ஆணி எடுக்க முடியும் அப்படின்னு. தட் மூமெண்ட் மை மாம் ஃபீல் லைக் ஓகே, ஏன்னா இப்ப நான் தானே உன்னை தேடி போகணும், ஏன் நீ இன்சிஸ்ட் பண்ணணும். தட் மூமெண்ட் மை மாம் ஃபீல் லைக், அப்பதான் நான் பார்த்தேன் எங்க அம்மா பிரேக் டவுன் பண்ணாங்க. பிகாஸ் now she felt that when she realized she realized இப்ப பாரு, இப்ப எப்படி வந்து நீ எங்க அம்மா வந்து முட்டாள்தனமா ஒரு ஆளை நம்புறதுனால தான் இது நடந்துச்சுன்னு ஒருத்தால சொல்லலாம். பட் இவங்க என்ன ஒருத்தவங்க, நான் ஏன் சொல்றேன்னா, ஒருத்தவங்க ப்ளேம் பண்றதுக்கு நீங்க யோசிக்கணும் அவங்களோட மைண்ட் செட் எப்படி. இப்ப அவங்க மைண்ட் செட்ல வந்து ஒரு டாக்டர் போய் பாக்குற மாதிரி ஒரு டாக்டர்னா நீ ஃபுல்லா காமிக்கணும். அவங்க அப்ப வந்து நீ வந்து ஒரு பொண்ணை தவறு சொல்ல முடியாது. எங்க அம்மா அப்படி நான் தவறு சொல்ல முடியாது. அவங்க முட்டாள்தனம் வந்து சாமியார் நம்பிடுது. பட் அவங்கள அப்படி இருந்தது காரணம் வந்து பிகாஸ் she wants some help. ஸோ வானரபிளா இருந்துட்டாங்க. இப்போ அதை ரியலைஸ் பண்ணும்போது பிரேக் டவுன் பண்றாங்க. அப்ப போய் நீ சொல்ல முடியாது, ஏன் தொட்டப்ப நீ அறைய முடியாது தானே. ஆனா அது வந்து அது இட் டேக்ஸ் டைம் டு ரியலைஸ். நான் அதை தான் இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் கெயின்ஸா போற பீப்புளா இருக்காங்களா, என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் அந்த டைம்ல நீ ரியாக்ட் பண்ணல, why she didn't react. நான் சொன்னேன், if you are in that position you will know what you're going through. அந்த டைம்ல வந்து அது நடக்காது. It takes time for you to react. Even if you're with your own friend, if they touch you inappropriate, you would not realize it's inappropriate until it gets too late. ஸோ அதான் அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து இந்த மாதிரி வந்து நிறைய முட்டாள்தனம் பண்ணிருக்காங்க. அம்மா போய் பார்த்துட்டு ரிகேட் பண்ணிடுவாங்க. ஆனா இப்போ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த டச் பண்றதெல்லாம் விட மாட்டாங்க இந்த மாதிரி. பட் she still believes in that. அது மாந்திரிகம் அந்த மாந்திரிகம் இதெல்லாம் still believe in that. So I want to ask you this because you know because ஒரு மகனா நீ என்ன ஒரு அம்மா உனக்கு உன் கண்ணு முன்னாடி உன் அம்மா ஒருத்தங்க. ஸோ அப்போ ஆரம்பத்தில் எனக்கு தெரியல. பட் அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து இதெல்லாம் கோ த்ரூ பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பட் யூ அண்டர்ஸ்டுட் லைக் என்ன நடக்குதுன்றது ஒரு நாள் பார்க்க முடியும், உனக்கு புரியும். ஸோ அப்போ எனக்கு என்னது ஐ கேனாட். பட் அதனால கூட தான் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் நான் மார்ஷல் ஆர்ட் கத்துக்கணும். மார்ஷல் ஆர்ட் கத்துட்டா அவங்க வந்து அடிச்சு போட்டுருவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சின்ன பிள்ளைல இருந்துச்சு. இவங்களெல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணி நான் பாரு என்ன பண்ற வளர்ந்ததும் பேயெல்லாம் கத்தணும். நான் ஒரு 2 நாள் அந்த மாதிரி தான் மைண்ட் செட் ஒருத்தன் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ உள்ள மைண்ட் செட். பட் அஃப்கோர்ஸ் ஐ ஃபீல் வெரி சேட் ஃபார் எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கத்தி எடுத்து சூடு காட்டிட்டு கையில வச்சுக்குவாங்க. She is punishing herself because for her mistake. நான் கனவுல பாப்பேன், தண்ணியில வச்சுட்டு கையில வச்சுட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க பாத்ரூம்ல, இது கிச்சன்ல. நான் பாப்பேன், உள்ள போன்றுவாங்க, சூடு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துட்டு என்ன சூடு வச்சிருக்கேன், கையில பார்த்து கைங்க எல்லாம் புண்ணு புண்ணா இருக்கும், வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க செல்ஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்குவாங்க, மனுஷன் கொடுத்துக்குவாங்க. ஸோ இதை வச்சு என்ன சொல்றது, பிகாஸ் she cannot do hurt anyone, she cannot go punishing. இப்போ யார்கிட்டயும் சொல்லவும் முடியாது, அதை பத்தி பேசவும் முடியாது. So you have to understand, a lot of people cannot say these things and they hurt themselves, they self-inflict themselves and they blame themselves. So ஒருத்தங்க வந்து இது பப்ளிக்கா வந்து சொல்லும் போது you have to understand how much courage they have to come and say it in public and also take your opinion of blaming them for not making any mistake. So it's already a painful thing to go through and then நீ இந்த இதுக்கு மேல வந்துட்டு நீயா பார்க்கல, நீ அது அவங்க போறதே கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஒருத்தவங்க அது ஓப்பனா பண்ணி சொல்றதே இஸ் a huge thing. சில பேர் வந்து அது ஏனதானமா எடுத்துக்குவாங்க, டக்குன்னு சொல்லிருக்கலாமா, ஏன் இத்தனை நாள் வெயிட் பண்ண, நீ ஏன் இப்போ சொல்ற அந்த மாதிரி. பட் இதெல்லாம் நடந்து ஓப்பனா பண்றதே வந்து அது இன்னொரு ஸ்டேஜ் அது. அண்ட் கமிங் தட் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைனிங் பை சேயிங், நீ ஏன் வந்து ஏர்லியா சொல்ல, நீ தான் வந்து ஒழுங்கா உடுத்திட்டு போயிருக்கணும், இப்படிலாம் எவனாச்சும் போட்டு போனா. இது ஏன் நான் சொல்ல விரும்புறேன்னா, this only becomes a big fucking issue in the Indian community. Okay, Indian community மட்டும்தான் இந்த priest எல்லாம் நீங்க வந்து ரொம்ப high regard வச்சிருக்கீங்க. I'm not hating on them. I'm just saying don't even us, don't keep us in a very high position. We are not people who you should look up to. Okay, we are entertainers just like the priest. They are your people who are doing a job for you, like they are messenger to God. That's it. But they can make mistake. They are also humans. இது காசு கண்டியே தான் பண்றாங்க. அவங்களும் நல்லது பண்ணாங்கன்னா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரத்துல காசு வாங்கிட்டு தான் பண்றாங்க, காசு வாங்கிட்டு தான். So don't put them in high pedestal that they cannot make mistakes. They can make mistakes because they are still human. Yeah, and they are capable of making mistakes as well. Okay, I just want to say this. ஏன்னா நம்மளுக்குலாம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாங்க, அந்த நாய்க்கு எந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கல. அதான் एक्चुअली மயிறு நீ பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிற, அதுக்கு நீ வைக்கல, நானே ஒன்னு சாவடிப்பேன்.
ஒருத்தன் கூட ஒரு ஒண்ணுமே பண்ணல. நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் 3 நாளா. ஒண்ணுமே இல்லை தெரியுமா டு டாக் அபவுட் திஸ். லைக் சோஷியல் மீடியாடே அப்படியே ஷேர் ஆகி போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா நம்மள டார்கெட் பண்ணா நோ பிகாஸ் a lot of the ideas is that அவங்க வந்து இப்போ ஒரு கேர்ள்னு சொன்னா அவங்க ஐடியால அந்த கேர்ள் இல்ல. அது அடக்கொடக்கமா போட்டு பூ அப்படி இப்படி கட்டிக்கிட்டு ஜடை போட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு அடக்கொடக்கமான பொண்ணு. ஸோ அந்த மாதிரி பொண்ணுக்கு நான் நிற்பேன். இது வந்து ஒரு மாடர்னா இருக்கிற பொண்ணுனா முடியாது. அதிக மாடர்னா இருக்கு அதோட தவிர ஸ்டில் பொண்ணு தான். அதான் நான் கேக்குறது. நம்மளாம் டார்கெட் பண்ண எது தெரியுமா நம்மள ஈஸி டார்கெட். நம்ம விஷயம்லாம் எப்படின்னா எல்லாரும் வந்து இமோஷனலா ட்ரிகர் பண்ணலாம். அதுனா ஐயோ பொண்ணுலாம் இருக்கு நம்ம பிரீஸ்தான் பண்ண நாளைக்கு எந்த வேலையும் வராங்கல சாமி குருக்கள் அதனால இன்வால்வ் ஆக முடியாது. இன்வால்வ் நான் கை வைக்கிறேன்னா கை வைப்பேன் அவன் மேல சாமியார் மேல கை வச்சதுனால தான் பிரச்சனை இருந்துச்சு. சொல்றேன். நான் அடிச்ச கை வைக்க சாமியார் மேல நீ கை வச்சால நானும் கை வைக்கிறேன். And also just letting you know the Samia has a daughter as well. Has a daughter. She has a daughter. family. He's an Indian. கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்கு, ஒரு பொண்ணும் இருக்கு. அவன் நான் I'll tell you, நான் அந்த கோயிலுக்கு போனேன். இட்ஸ் லைக் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எந்த ஒரு மைண்ட் செட்ல நீ இது பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இல்ல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா இப்ப நம்மளுக்குன்றது வரும்போது ஒரு சங்கமே வந்து எதிர்த்து பேசுனுச்சு. இது அந்த சங்கத்துக்குள்ளே நடந்திருக்கு. சங்கம் இப்ப எதிர்த்து ஃபைட் பண்ணுமா இல்லையா? எங்க பேர் கெட்டு போகுது. இப்ப எங்க சங்கம் பேர் கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணி உங்களுக்கு ஃபைட் பண்ணலாம். என்னோட இது என்னன்னா why didn't you stand up for yourself and fighting it saying that the girl is wrong? Come on, come and say why you don't want to do that? Because you know it's your fault. அது கோயிலே நடந்திருக்கு. இந்த மாதிரி அதை மூடி மறைக்கணும்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க தவிர அதை வந்து I didn't do wrong. Come la. And also I just want to say what Chris shared is something that is very personal for him to share. So as a guy he also went through something that happened to his own mom. சொந்த அம்மா. So I just props to Chris for sharing the story. Thanks டே நீ சொன்னதுக்கு. இதுல இவனாச்சும் வந்து கிறிஸ்க்கு அவங்க அம்மா அந்த முட்டாள் வந்து பேசிங்க நீங்க வந்தீங்க. அதுக்கப்புறம் வேற மார்ஷல் ஆர்டிஸ்ட் அவன் தான் கத்துருக்கான். வந்து அவனே செஞ்சு விட்டுருவான். எதுவுமே பண்ண முடியாது. With that being said, I hope this episode was a fun episode. We made a lot of jokes. We made something serious. And also I hope you enjoyed it. With that being said, don't forget to hit the subscribe button, share, like. And முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க. ஏன்னா 35,000 லைவ் ஷோ நடக்குது. அதே நேரத்துல பினாங் ஷோ வரப்போகுது. And Haunted Air வந்து this week we supposed to get permission back. But இந்த வீடியோ வரதுக்குள்ள அந்த பெர்மிஷன் இல்லைன்னா அடுத்த வாரம் வந்து we actually going to the place illegally. Trespassing தான் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். There's no other choice because we want to do this episode very well. So அது எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. அது டேஞ்சரஸ் தான் இருக்கும். So நாங்க என்ன நடக்குதுன்னு சொல்றோம். அதே நேரத்துல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. We will have a bigger live show in 35,000 and a small live show in very soon in Penang. சின்னதா ஒரு கிரவுடுக்கலாம். But நாங்க வந்து முதல்ல அந்த ஹாண்டட் முடிச்சிட்டு தான் நாங்க அடுத்த எதுக்கு போலாம்னு இருக்கோம். ஏன்னா this is more priority than the live show. That live show will be only 100 people. We're not opening up maximum எவ்வளவு? 100 to 150. Okay. We got the location all, but we don't want to announce anything yet. Ticket sale கூட ரொம்ப சீப்பா தான் இருக்கும். It's like about 10-15 ringgit தான். It's very very small show. Okay, anyways, thank you so much for watching. My name is Jeevan. I'm Davi Uponan. And I'm Krish. We'll see you in the next one. Ciao.